கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் கூட இந்த இடத்துல வந்து ஊழியம் செய்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை எண்ணி நான் ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை அன்பாய் அழைத்த அண்ணனுக்கும் அக்கா பிள்ளைங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களான்னு தானே கேட்டேன். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷம். சார், நல்ல டைட்டில் என்னது? உடன்படிக்கை. கடந்த 2 வாரம் ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறாரா? எத்தனை பேருக்கு அது பிரயோஜனமாக இருந்துச்சு? ஆமாம். சார், கர்த்தர் இன்றும் நம்மளோடு பேசுவார், என்னோட பேசுவார், உங்களோட பேசுவார் நான் நம்புகிறேன். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கண்ணை மூடி எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். வாயை திறந்து யாரும் அமைதியாக இருக்கக்கூடாது. சரியா? நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து கேட்கணும். பக்கத்தில் இருக்க ஒரு 4 பேருக்காவது கேட்கணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்கள் சைடெல்லாம் நல்ல வாய் திறங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரையா, ஸ்தோத்திரையா, ஸ்தோத்திரையா. கூப்பிடுங்க, நல்ல வாஞ்சையோட கூப்பிடுங்க பார்க்கலாம். வாஞ்சையோட கூப்பிடுங்க பார்க்கலாம். ஐயா, உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம் ஐயா, உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஐயா, உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஐயா, உங்களுடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம் ஐயா.
உடைய கிருபையை நாடுகிறோம் ஐயா, உடைய தயவை நாடுகிறோம் ஐயா. நல்ல வாய்களை திறந்து கேளுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜா மை ஸ்தோத்தரிக்கிற நல்ல விடுதலையோட ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரத்தை பண்ண 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 கிருபை பெருகி கொண்டே இருக்கும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். தேவனுடைய கிருபை பெருகட்டும், தேவனுடைய கிருபை பெருகட்டும். நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி கேட்க ஆரம்பிங்க பார்க்கலாம். தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கிருபை பெருகணுமே, எங்க வாழ்க்கையில் உங்களுடைய தயவு பெருகணுமே, எங்க வாழ்க்கையில் உங்க இரக்கம் பெருகணுமே, எங்க வாழ்க்கையில விடுதலை பெருகணுமே. நாங்க உம்முடைய கரத்தின் கிரியைகள்னு சொல்றவங்க நல்ல வாயை திறந்து விசுவாசத்தோடு கேட்க ஆரம்பிங்க. நான் உங்களுடைய புள்ளப்பா, நான் உங்களுடைய புள்ள ராஜா, நான் உங்களுடைய புள்ள தகப்பனே. பிள்ளைக்கு இறங்காத தகப்பனா, பிள்ளைக்கு இறங்காத தகப்பன் எனக்கு இல்ல, அவர் இறங்குகிற தகப்பன், அவர் எனக்கு இறங்குகிற தகப்பன். நான் கூப்பிடும் பொழுது வருகிற தகப்பன். இந்த உலகத்தின் பிதாக்களே, தகப்பன்மார்களே, நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது என் பரம பிதா எத்தனை அழகான ஈவாகிய பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறது எவ்வளவு அதிகமான நிச்சயம். நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி கேளுங்க பார்க்கலாம். ஐயா 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 ஐயா, தகப்பனே தகப்பனே, உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்தில் நிழலிடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய பிரசன்னம் நிழலிடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். விடுதலை உள்ள ஆவியினுடைய வல்லமை இப்பொழுது பிள்ளைகளுடைய இருதயத்தை, நினைவ மனதை அது திறந்து கொண்டு இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பவுல் பிரசங்கித்த லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தா, தேவனுடைய ஆவியானவர் திறந்தா. இந்த சாயங்கால வேளையில திறக்கணும் ஐயா, இருதயம் திறக்கப்படணும். நான் சொல்லுகிறேன், இருதயம் திறக்கப்படாமல் இருப்பது அது வீணம்மா. இருதயம் திறக்கப்படாமல் இருக்கிறது அது வீண் ஐயா. அது தரிசு நிலத்தில் விழப்படுகிற விதைக்கு ஒப்பானது. அது தரிசு நிலத்தில் விதைக்கு ஒப்பானது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் அது முள்ளுள்ள நிலத்துல இல்ல, தெருவுல இல்ல, வழி அருகே இல்ல, நல்ல விதத்தில் விதைக்கும்படி நல்ல இருதயத்தில் இருந்து சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் இருதயத்தை திறங்க சுவாமி, எங்க இருதயத்தை திறங்க சுவாமி. கேட்கிற பிள்ளைங்க நல்ல வாஞ்சையோட வாய்களை திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி கேட்க ஆரம்பிக்கணும். இயேசுவின் நாமத்தினாலே இருதயங்கள் திறக்கப்படுவதாக, இருதயங்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே அடைபட்டிருக்கிற இருதயங்கள் திறக்கப்படுவதாக, அடைபட்டிருக்கிற எண்ணங்கள் திறக்கப்படுவதாக, அடைபட்டிருக்கிற சிந்தனைகள் திறக்கப்படுவதாக. குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆனீர்கள். நல்ல வாய்களை திறந்து அபிஷேகத்தில் நிரப்ப முடிஞ்சவங்க நல்ல ஆவியானவர் துணையோட நல்ல கேளுங்க பார்க்கலாம். நீர் எங்களுடைய இருதயத்தை திறக்கணும், நீர் எங்களுடைய மனதை திறக்கணும், நீர் எங்களுடைய நினைவுகளை திறக்கணும். இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால இருதயங்கள் திறக்கப்படுவதாக, இருதயங்கள் திறக்கப்படுவதாக. பார்வோனின் கரத்திலிருந்து விடுவிக்கிற தேவனுடைய ஆவியானவர், பார்வோனுடைய சங்கிலியில் இருந்து விடுவிக்கிற ஆவியானவர், பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குகிற ஆவியானவர், ஆராதிக்க விடாதபடிக்கு, துதிக்க விடாதபடிக்கு, தேவனுடைய வார்த்தையை கேட்க கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா மந்தமான செவிகள், கடினமுள்ள இருதயங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும், இயேசுவின் நாமத்தினால மாறட்டும், இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். நீ கனி கொடுக்க வேண்டிய காலம் வருகிறது, நீ கனி கொடுக்க வேண்டிய காலம் வருகிறது, நீ கனி கொடுக்க வேண்டிய காலம் வருகிறது. உன்னுடைய கனி உன் பிதாவை மகிமைப்படுத்துகிற நாட்கள். உன்னுடைய கனி, உன்னுடைய கனிகளின் மூலமாக உன் பிதா மகிமைப்படுகிறார். கனியை கொடுக்க முடியாதபடிக்கு, கனி கொடுக்க முடியாதபடிக்கு இருக்கிற எல்லாவித அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தால் வெளியேறு, இயேசுவின் நாமத்தால் வெளியேறு. எல்லா சத்துருவின் வல்லமைகள், வானமண்டலத்தின் சேனைகள், பாதாளத்தின் வல்லமைகள், பாவத்தின் வேர்கள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால இப்பொழுது வேரோடு பிடுங்கப்படுவதாக, வேரோடு பிடுங்கப்படுவதாக, வேரோடு பிடுங்கப்படுவதாக. நீர்கால்களின் ஓரமாய் நடப்படுவதாக, நீர்கால்களின் ஓரமாய் நடப்படுவதாக.
நல்ல வாஞ்சிக்கிறவங்க இருதயத்தை திறந்து கேளுங்க பார்க்கலாம். இருதயத்தை திறந்து கேளுங்க பார்க்கலாம். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படுகிற ஓ மனுஷனுக்கு ஒப்பாய். ஹalleluya ஷடகதரா தியாந்தரா ஹalleluya ஓ ரிப்ரகதுடா தியாந்தனா ரகதுடா. நல்ல கேளுங்க பார்க்கலாம். வாஞ்சையோட விடுதலை வேணும், விடுதலை வேணும், விடுதலை வேணும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்யணும். கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்யணும். இருதயத்தை திறங்க, இருதயத்தை திறங்க, இருதயத்தை திறங்க. கடினமுள்ள எண்ணங்கள், கடினமுள்ள நினைவுகள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும், இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். ஹalleluya ஹalleluya. ரெண்டு கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சொல்லுங்க சொல்லுங்க. சகேயுவனுடைய வீட்டுக்குள்ள பொன் இருந்தது, பொருள் இருந்தது, ஆடம்பரங்கள் இருந்தது. ஆனால் அவனுடைய வீட்டுக்குள்ள ஒண்ணு இல்லைங்கிறத அவன் உணர்ந்தான். ரட்சிப்பு, ரட்சிப்பு. ஏசப்பா இல்ல. சாயங்கால வேளையிலும் பலருடைய வீடுகளுக்குள்ளே அவர் பிரவேசிக்க விரும்புகிறார். பலருடைய இருதயங்களுக்குள்ளே அவர் பிரவேசிக்க விரும்புகிறார். இதோ வாசற்படியில் என்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து திறப்பான் என்றால் அவனோடு வந்து நான் போஜனம் பண்ணுவேன். பரிசுத்த ஆவியானவர் விளம்புகிறதை காதுள்ளவர்கள் கேளுங்கள். இன்று ஆவியானவர் உங்கள் குடும்பத்திற்கு உள்ளே செயல்பட விரும்புகிறார். உங்கள் குடும்பத்திற்குள்ளே தன்னுடைய வல்லமையை காண்பிக்க விரும்புகிறார். உங்களுடைய குடும்பத்திற்குள்ளே தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். இது ரட்சிக்கப்படுகிற வீடு, இது ரட்சிக்கப்பட்ட வீடு, இது ரட்சிக்கப்பட்ட வீடு. இயேசுவின் நாமத்தினாலே அந்த ரட்சிப்பின் வல்லமை ஒவ்வொருவரையும் சந்திப்பதாக, ஒவ்வொருவரையும் சந்திப்பதாக, ஒவ்வொருவரையும் சந்திப்பதாக. தேவனே, உம்முடைய இரக்கம் ரொம்ப பெரியது, உம்முடைய காருண்யம் ரொம்ப பெரியது. இந்த இடத்துல நீங்க இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய தயவு எங்களை நெருக்கி ஏவுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோட பேசுங்கப்பா. நான் அற்பமான மனுஷன், இது அசுத்தமுள்ள உதடு, இதை தொடும். இதுல இருந்து புறப்படுற வார்த்தையெல்லாம் உங்க வார்த்தையா இருக்கட்டும். எங்க இருதயத்தை தைக்கட்டும். எங்களுடைய சிந்தைகளை சிலுவையின் பக்கம் திருப்பட்டும். நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. இந்த 40 நாள் வந்துட்டாலே உலகத்திலே சோகமான ஆள் யார் தான்? நம்ம தான், வேற யாரு? இயேசுவே இவ்வளோ சோகமாக இருக்க மாட்டார். நம்ம என்ன செய்வோம்? அவர் என்ன செஞ்சுட்டாங்க? அடிச்சு. எத்தனை பேர் நான்வெஜ் எல்லாம் விட்டுருக்கிறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். சிலர் தூக்கலை. ஏன் தெரியுமா? ஏதாவது சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ராமேன் சொல்லுங்களேன். ஆண்டவர் மரித்ததற்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம்னா சிம்பிள். அவர் இந்த உலகத்தில் இருக்கிற சில காரியங்களை உங்களுக்கு கொடுக்கும்படியாய் அவர் மரிக்கலை. அவர் எதுக்காக மரிச்சார்னா தன்னை போல மாற்றுகிறதற்கு என்ன செய்தாரா? மரித்தார். அது சந்தோஷமான விஷயம் தானே?
அது மகிழ்ச்சியான விஷயம் தானே. பக்கத்தில் ஒரு 2 பேரை கையை தட்டி சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. மறுபடியும் சொல்றேன், சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறீங்களா? வேத புஸ்தகம் எல்லார் கையிலையும் இருக்கா? அதை கையில் காமிங்க. இந்த செல்போனை ஸ்டைலாக வச்சிருக்கிற ஆள், நோட்டு எதுவும் வச்சிருக்கிறீங்களா? நோட்டு பெண் எல்லாம், நோட்டு பெண் எதுவும் இல்லையா? எல்லாத்தையும் இருதய பலகையில் எழுதிடுவீங்களா? சரி, சந்தோஷம். சரி, ஒரு வசனத்தை வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24-25. 1 கொரிந்தியர் 11:24-25. யாருக்கிட்டயா மைக் கிடைக்குமா? என்னை நினைவு கூறும்படி போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம், ஐயா, இயேசுவினுடைய மரணத்திற்கு முன்பு அவர் நல்ல ஒரு ராபோஜனத்தை தயார் செஞ்சு, அந்த ராபோஜனத்தில் அப்பத்தை பிட்டு திராட்சை ரசத்தை கொடுத்து, ஆண்டவர் சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை என்னன்னா, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, இது என்னுடைய புதிய, சத்தமா சொல்லுங்க, இது என்னுடைய. ஐயா, ஆண்டவர் புதிய உடன்படிக்கைன்னு சொல்றாருன்னா அப்ப ஏற்கனவே வேற ஒண்ணு என்னது? அதுக்கு பேரு பழைய உடன்படிக்கை. இயேசு அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இது பழைய உடன்படிக்கை இல்லப்பா, இது எப்படிப்பட்டது? புதிய உடன்படிக்கை. ஐயா, பழைய உடன்படிக்கையினுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, சார், நீங்க கர்த்தருடைய வார்த்தை இருக்கும், கற்பனைகள் இருக்கும், கட்டளைகள் இருக்கும். கவனமா கேட்கணும் இன்னைக்கு, சரியா? கர்த்தருடைய வசனம் இருக்கு, கர்த்தருடைய கட்டளைகள், கற்பனைகள் இருக்கு. இந்த கட்டளைகளுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சா உங்களுக்கு ஆசீர்வாதம், கீழ்ப்படியாட்டி. இதுதான் பழைய உடன்படிக்கையினுடைய மேன்மை. என்ன? கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சா உங்களுக்கு என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும். கட்டளைக்கு கீழ்ப்படியாட்டி சாபம் வரும். ஒருவேளை உங்களுக்கு பாவமோ சாபமோ வந்துருச்சுன்னா, ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வந்து மண்டையோட சேர்த்து வெட்டி பலி கொடுத்துட்டீங்கன்னா உங்க சாபமும் பாவமும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதுக்கு பேரு பழைய உடன்படிக்கை. இதுக்கு பேரு பழைய உடன்படிக்கை. என்ன செய்யணும்? வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும். கீழ்ப்படியாட்டி சாபம் கிடைக்கும். அப்படி ஒருவேளை பாவம் செஞ்சுட்டா ஒரு ஆட்டை எடுத்துட்டு வந்து வெட்டுனா, ரத்தத்தை கொடுத்தா பாவம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் நானும் பழைய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள் அல்ல. எதற்கு உட்பட்டவர்கள் என்றால் புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள். நான் நினைச்சு பார்க்கிறேன், பழைய உடன்படிக்கையில ஆண்டவர் ஏன் தெரியுமா என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சா உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு? எப்படியாவது தன்னுடைய ஜனத்தோட நல்ல ஒரு உறவு வச்சுக்கணும், நல்ல ஒரு ஐக்கியம் வச்சுக்கணும். நான் தகப்பேன், அதுக்கு பிள்ளைங்க இந்த உறவுக்குள்ள நான் வரணுங்கிறதுனால தான் சரி ஒரு ரிவார்டு மாதிரி என்ன செய்வோம்? கொடுப்போம். என்ன? என் வார்த்தையின்படி கேட்டா உனக்கு. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, இது பிள்ளைக்கு சாக்லேட் கொடுக்கிறது. என்ன கொடுக்கிறது? நீ இதை செஞ்சா உனக்கு உனக்கு இது தார. என்ன மக்களே, இது என்னன்னா குழந்தை. ஆனா பிரச்சனை என்னன்னா, அவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கும் வசனங்களுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிய ஆண்டவர் என்ன செய்யறாரு? அந்த ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆசீர்வாதம் பெருக 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 திடீர்னு ஒரு நாள் கிறுக்கு பிடிக்குது. என்ன பிடிக்குது சொல்லுங்க? கிறுக்கு பிடிச்ச உடனே இப்ப கட்டளையும் இல்ல, கற்பனையும் இல்ல, ஆண்டவர் வார்த்தையும் இல்ல. இப்ப தானா ஜனங்கள் எதுக்குள்ள போகிறாங்கன்னா சாபத்துக்குள்ள. அப்ப சாபத்துக்குள்ள போன உடனே திடீர்னு அப்புறம் உடனே ஆட்டை எடுத்துட்டு வருவாரு, அடிப்பாரு, ரத்தத்தை சிந்துவாரு. அதுக்கப்புறம் திருப்பியும் எதுக்குள்ள வருவாங்க? வார்த்தையின் படிக்கு நடப்பாக, திருப்பி ஆசீர்வாதம். மொத்தத்துல நான் ஆசீர்வதிக்கிறது சபிக்கப்படுறது, ஆசீர்வதிக்கிறது சபிக்கப்படுறது. அப்படி பாவம் செஞ்சுட்டா ஒரு ஆட்டை எடுத்துட்டு வந்து வெட்ட வேண்டியது. இதே வேலையா தான் போய்கிட்டு இருக்கே தவிர அந்த தெய்வத்திற்கும் எனக்கும் ஒரு தொடர்பே. மனசு வலிச்சு சொல்லவா ஒரு வார்த்தைய? நாம எல்லாம் இன்னும் அந்த பழைய உடன்படிக்கையில தான் இருக்கிறோம். ஏங்க கர்த்தரை தேடுறீங்க? அப்பதான் ஆசீர்வதிப்பாரு.
ஏங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரீங்க? அப்பதான் ஆசீர்வதிப்பாரு. ஏன் இந்த ஜெபத்து கூட்டத்துக்கு வரீங்க? அப்பதான் சாபம் நீங்கும். நாம எது செஞ்சாலும் என்னை அவர் ஆசீர்வதிப்பாரு, என்னை அப்படி ஆக்குவார், இப்படி ஆக்குவார். இதே உடன்படிக்கையில தான் நீங்களும் நானும் வாழ்றோம். இதையும் ஒரு படி மேல போய் கடைசியில இயேசுவின் ரத்தம் என்ன சார் உங்களுக்கு செய்யும்னு கேட்டா, சகல பாவத்தையும் நீக்கி மொத்தத்துல இயேசுவின் ரத்தத்தை வாட்டர் வாஷுக்கு யூஸ் பண்ற ஆளு. எதுக்கு யூஸ் பண்ற ஆளு? நம்மளுக்கு தெரிஞ்ச உச்சகட்டம் என்ன தெரியுமா? ஐயா பாவம் செஞ்சுட்டேன், இயேசுவின் ரத்தத்தை நான் நம்பினேன், இயேசுவின் ரத்தத்தை நான் உள்ள வாங்கிக்கிட்டேன்னா என் பாவம் என்ன செய்யப்படும்? ஐயோ, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டா? பழைய ஏற்பாட்டில் ஆட வெட்டினாலும் தான் சாபம் போகும், ஆட வெட்டினாலும் தான் பாவம் போகும், ஆட வெட்டினாலும் தான் பழைய நல்ல வாழ்க்கைக்கு வரலாம். அப்ப என்ன டிஃபரன்ஸ் இயேசுவுக்கு ஆடுக்கும்? இல்லம்மா, புதிய உடன்படிக்கை சுத்திகரிப்புக்கும் மேற்பட்ட ஒரு வாழ்க்கை. உடன்படிக்கை ஆசீர்வாதத்திற்கும் மேற்பட்ட, புதிய உடன்படிக்கை ஆசீர்வாதத்திற்கும் மேற்பட்ட ஒரு வாழ்க்கை. புதிய உடன்படிக்கை கீழ்ப்படிதலுக்கு மேல ஒரு வாழ்க்கை. அதத்தான் இங்க இயேசு சொல்றாரு, ஐயா இது பழைய உடன்படிக்கை அல்ல, இது என்ன உடன்படிக்கைன்னா புதிய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை மாதிரி இல்ல, இது புதுசு. அப்ப புது உடன்படிக்கைனா என்ன சார், எப்படி சார் இருக்கும்? வாசிங்க ஒரு வசனத்தை, எசேக்கியேல் 36 26 27. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு, கல்லான இருதயத்தை உங்க மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே ஆவியை வைத்து, என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும், என் நியாயங்களை கைக்கொள்ளவும், அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஐயா, புதிய உடன்படிக்கை என்ன தெரியுமா சார்? சுத்திகரிப்புக்கு மேல, சாபம் நீங்கிறதுக்கு மேல, பாவம் நீங்கிறதுக்கு மேல என்ன ஒரு உடன்படிக்கை தெரியுமா இது? இந்த உடன்படிக்கைக்கு உட்படுகிறவர்கள், இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு என்னன்னா, இந்த உடன்படிக்கையின் வாக்கு என்னன்னா, தம்பி வெறும் பாவ சுத்திகரிப்பு மட்டும் இல்ல தம்பி, நவமான இருதயத்தை உனக்கு நான் கொடுப்பேன், புதிய ஆவியை உனக்குள்ள வைப்பேன், என்னுடைய ஆவியினால உன்னுடைய இருதய பலகையில கல்லா இருக்கிற இருதயத்தை எடுத்துட்டு சதையான பலகையை வச்சு என்னுடைய ஆவியினால என் வார்த்தையை உள்ள எழுதி, நீ நடக்க வேண்டாம், நான் உன்னைய நடக்க பண்ணுவேன். இதான் புதுசு, இதான் புதுசு. ஒருவேளை இங்க இருக்கிற எல்லாரும் நான் சொல்றேன், இயேசுவின் ரத்தம் என் பாவத்தை கழுவுறதுக்கு மட்டும்தான் நினைச்சீங்கன்னா நீங்க இன்னும் பழைய உடன்படிக்கையில தான். This is more than cleansing. இயேசு சுவாமி சுத்திகரிக்கிறவர் தான் உண்மை, பாவத்தை நீக்கிறவர் தான் உண்மை, தரித்திரத்தை மாற்றுகிறவர் தான் உண்மை, சாபத்தை ஒழிக்கிறவர் தான் அந்த ரத்தம், அதெல்லாம் செய்யுது உண்மைதான். ஆனா அது மாத்திரமல்ல புது உடன்படிக்கை. புது உடன்படிக்கை அதுக்கும் மேற்பட்ட ஒரு வாழ்க்கை. என்ன வாழ்க்கை தெரியுமா? கல்லு மாதிரி இருக்கிற இருதயத்தை சதையாய் மாற்றுகிறதா, ஐயோ மோசமா இருக்கிற இருதயத்தை நவமானதா மாற்றுகிறதா. இந்த மனுஷ ஆவியை வச்சுக்கிட்டு போராடி போராடி தோத்து போகிற எனக்குள்ள அவருடைய ஆவியை அனுப்பி என்னுடைய வார்த்தைகளின்படி நடக்க வைக்கிற தேவ கிருபை. புது உடன்படிக்கை, புது உடன்படிக்கை. அப்ப ஏசப்பாவுடைய ரத்தத்தை பார்க்கும் போது, ஏசப்பாவுடைய மரணத்தை பார்க்கும் போது எனக்கு பரிதாபம் வர்றதில்லை. நம்ம ஆளுங்க இப்ப 40 நாள் வந்துருச்சுன்னா போதும், இந்த லெந்து நாட்கள் வந்துருச்சுன்னா போதும், அவரு எப்படி அடிச்சு தொங்க விட்டாங்க தெரியுமா, ஆணி சைஸ் என்ன தெரியுமா, சாட்டையோட நீளம் தெரியுமா, எவ்வளவு தூரத்துக்கு உடம்ப கிழிச்சாங்க தெரியுமா. சார் இயேசு சொல்வார், அம்மா நீ அழுகிறத விட நான் உனக்காக ரொம்ப, ஏன் தெரியுமா? you missed out the real point. நீ முக்கியமா நினைக்க வேண்டிய, நினைவு கூற வேண்டிய ஒரு விஷயத்தை மறந்துட்ட. என்ன? ஐயோ அந்த சிலுவையை நீ பார்க்கும்போது நான் உனக்கு எதை உடன்படிக்கை பண்ணிருக்கேன் தெரியுமா? நவமான இருதயத்தை உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன், நல்ல ஆவியை உனக்கு உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன். இந்த எழுத்தை இதுல எழுதுகிறதற்கு என்னால கூடுன்னு சொல்றார்.
இதை விட்டுட்டு இயேசு இந்த 40 நாள் வந்துச்சுன்னா பரிதாபத்துல பார்க்கறது என்ன, அழுது ஓவன். ஒருவேளை ஆராதனையில அழுக வராட்டி அவர் அப்படியே அங்க என்ன அது கோமண கோலத்துல இருக்கிறத நினைச்சு பார்த்து அழுகிறது. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் a victorious life. ஜெய ஜீவியம். இது ஜெய ஜீவியம். ஏசப்போட மரணத்தை எனக்கு பார்க்கும் போதெல்லாம் அதுதான் சொல்றாரு, இந்த ரத்தத்தை பார்க்கும்போது தம்பி நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு வேதனைப்பட்டேன், எவ்வளவு, அதெல்லாம் நினைக்காத. இந்த ரத்தத்தை பார்க்கும்போது உனக்கு எது ஞாபகம் வரணும்னா புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்டு இருக்கிறங்கிறத மனசுல வச்சுக்கோ. அப்படின்னா என்ன, என் இருதயத்தை மாற்றக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. என் ஆவியை மாத்தி அவருடைய ஆவியில நடக்க வைக்கிற சக்தி இந்த உடன்படிக்கைக்கு இருக்கு. நீங்க யாரெல்லாம் இங்க இருக்கிற, நான் சொல்றேன், இங்க இருக்கிற பிள்ளைகள் இந்த புது உடன்படிக்கை விசுவாசிக்கிறவர்களா இருப்பீர்கள் என்றால் இங்க இருந்து போகும்போது உங்க கல்லான இருதயத்தை, கரையாத இருதயத்தை, கடினப்பட்டு இருக்கிற இருதயத்தை கர்த்தர் கரைத்து சதையுள்ள இருதயத்தை கொடுத்து தன்னுடைய விரல் கொண்டு எழுதி அனுப்புவார். That is the power of new covenant. அதுதான் புதிய உடன்படிக்கையினுடைய வல்லமை. இன்னைக்கு நான் உங்களுக்கு பார்த்து கேட்கிறேன், இந்த உடன்படிக்கைக்கு நீங்க உட்பட்டு இருக்கிறீங்களா? இல்லையே சார், இல்லையே சார். நவமான இருதயத்தை வாஞ்சிக்கல, நல்ல இருதயத்தை வாஞ்சிக்கல, நல்ல எண்ணங்களை வாஞ்சிக்கல, நல்ல சிந்தனைகளை வாஞ்சிக்கல, நல்ல நினைவுகளை வாஞ்சிக்கல. ஆனா எனக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான், இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி. It is more than that. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இந்த உடன்படிக்கை வெறும் ஆசீர்வாதத்துக்கான உடன்படிக்கை இல்ல, இல்ல வெறும் சாபத்துக்கான உடன்படிக்கையும் இல்ல, சுத்திகரிப்புக்கான உடன்படிக்கை மட்டும் இல்ல, உங்களை கிறிஸ்துவை போல மாற்றுகிற உடன்படிக்கை, என் இருதயத்தை அவரை போல மாற்றுகிற உடன்படிக்கை. ஐயா, பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையில இருந்தவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆனால் ஒருவரும் கிறிஸ்துவை போல மாறல. அவர்கள் எல்லாம் சீமானாக்கப்பட்டார்கள், ஆனால் கிறிஸ்துவை போல மாறல. ஆனால் புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்டிருக்கிற உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதமே அவருக்கு ஒப்பாய் உங்களையும் என்னையும் மாற்றுகிறார். அதுதான் சார் பெரிய ஆசீர்வாதம். நீங்க வேற எதை ஆசீர்வாதம் சொல்றீங்க? நீங்க என்ன நினைச்சு வந்திருப்பீங்க, இயேசுவின் ரத்தம் இன்னைக்கு வருவாரு, வந்த உடனே எனக்கு வீடு கிடைக்காத எனக்கு ஆண்டவர் வீடு கொடுப்பார், மாடி கிடைக்காத எனக்கு மாடி கொடுப்பார், சுகம் இல்லாம இருக்கிற எனக்கு சுகத்தை கொடுப்பார். சார், இது அதுக்கு மேல உள்ள வாழ்க்கை, அதுக்கு மேல உள்ள வாழ்க்கை. ஒரு மனுஷனால செய்யக்கூடாதது இந்த உடன்படிக்கையை நம்புறவங்களுக்கு அவர் செய்வார். எந்த மனுஷனால கல்லான இருதயத்தை மாத்த முடியுமா? இந்த உடன்படிக்கை மாத்துமா? இந்த ரத்தம் மாத்துமா? இந்த மாம்சம் மாத்துமா? ஏன் ஆவி இந்த போராடுகிற இந்த உள்ள வச்சுக்கிற இந்த கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த ஆவியை டாமினேட் பண்ணி பரிசுத்தத்திலையும் நீதியிலையும் நடக்க வைக்கிற ஒருவர் எனக்குள்ள வாசம் செய்யறாராம். நம்ம ஆவி அடங்குமா? சொல்லுங்க. அடங்குற ஆவி அது. எதை செய்யாதுன்னு சொல்றோமோ அதைத்தான். அடங்காத ஆவி. ஆனா இத அடக்கி, அந்த வசனத்தை நான் எப்ப படிச்சாலும் எனக்கு அவ்வளவு ஆண்டவரை நேசிக்க தோணும். என்னன்னா, மகே உன் பலவீனம் எனக்கு தெரியுதுடா, உன்னுடைய குறைவு எனக்கு தெரியுது தம்பி, உன்னால நடக்க முடியலங்கிறத நான் உணர்றேன் தம்பி. அதை உணர்ந்ததுனால நான் என்ன செய்ய போறேன்னா, நான் உன்னைய நடக்க வைப்பேன். என்ன ஒரு ஆசீர்வாதம் இது! எப்படி தெரியுமா? ஒரு மொடமான குழந்தைய தோல்ல தூக்கி போடுறது. எப்படி? ஒரு மொடமான குழந்தை, நடக்க முடியாம இருக்கிற ஒரு குழந்தை, ஊறி ஊறி நடந்துட்டு இருக்கிற ஒரு குழந்தைய டக்குன்னு ஒருத்தர் அப்பா வந்து தூக்கி தோல்ல போட்டு, நீ கவலைப்படாதே நான் நடக்கிறேன் உனக்காக அந்த அனுபவம் அது. அல்லேலூயா. என்னைக்கு நான் இந்த வசனத்தை நான் படிக்கிறேனோ, ஐயா இந்த புது இருதயம், புதிய ஆவி உள்ள சதையுள்ள இருதயம், இதை படிக்கும் போது எனக்கு உண்டாகிறது என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் உணர்வு, அடுத்து மனம் திரும்புதல், அடுத்து என்னுடைய பலவீனம் அவருடைய பலன். அல்லேலூயா. ஏன் சார் உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தரணும்னு நினைக்கிறார் அவரு? ஏன் தரணும்னு நினைக்கிறாருன்னா, அப்பத்தான் நான் யாருன்னு எனக்கு தெரியும். அப்பத்தான் நான் யாருன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு பலருக்கும் நான் யாருன்னு தெரியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னும் புது உடன்படிக்கைக்குள்ள வரவே
புது உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டா கல்லு மாதிரி இருக்கிறத இருதயத்தை ஆண்டவர் என்னவா மாத்திடுவாராம்? சதையாய் மாத்துகிறார். சதையா மாறின உடனே எங்க பிரச்சனை இருக்குன்னு சரியா கண்டுபிடிக்கும். அல்லேலூயா. இப்ப சதையா மாறின உடனே இது எதை ஒத்துக்கும் தெரியுமா? என்னால கண்டிப்பா பரிசுத்தமா வாழவே, அதை ஒத்துக்கும். அது பக்கத்துல பார்த்துங்க, அதை ஒத்துக்கும். என்னால என்ன குட்டிக்காரன் அடிச்சாலும் முடியாதுங்கிறத அது ஒத்துக்கும். ஏன்னா அது சதைக்கு உணர்வு தெரியுதுல்ல. உடனே இது என்ன செய்யுது? இதே உடன்படிக்கைக்கு உள்ள வருது. என்ன உடன்படிக்கை? ஆண்டவரே, நீர் சிலுவையில எதற்காக மரித்தீர் என்றால் எனக்குள்ள புதிய இருதயத்தை மாத்திரமல்ல, உம்முடைய வார்த்தையில நடக்க பண்ணுகிற அந்த வல்ல ஆவியை எனக்கு தாருன்னு கேட்கும். உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய். இப்ப பக்கத்துல கை பிடிச்சலுங்க. புதிய உடன்படிக்கைனா, புதிய உடன்படிக்கைனா சுத்திகரிப்புக்கும் மேல, சாபம் உடைக்கப்படுறதுக்கும் மேல, உலக பிரகாரமா ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கும் மேல. எத்தனை பேருக்கு இந்த வாழ்க்கை வேணும்? சத்தமா தான் சொல்லிருங்களேன். ஹல்லேலூயா. இப்ப விஷயம் என்னன்னா, இதை நான் வாஞ்சிக்கணுமா? வாசிங்க 37வது வசனத்தை, எசேக்கியேல் 36:37. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி என்ன செய்யணுமா? விண்ணப்பம் பண்ண வேண்டும். எதுக்காக விண்ணப்பம் பண்ணுவீங்க நீங்களும் நானும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீர் தரித்திரரானீர். எதுக்காக சொல்லணும்? தெரியாத மாதிரி நடிக்கப்படாது. நீர் தரித்திரனானீர். எதுக்காக? நீர் அடிச்சு நொறுக்கப்பட்டீர். எதுக்காக? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. நல்ல விண்ணப்பம். இந்த விண்ணப்பத்தை கடைசி வரைக்கும் பண்ணுங்க. இயேசு மாதிரி மாறவே முடியாது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே, இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? எதை விண்ணப்பம் பண்ண போறீங்கன்னா, ஆண்டவரே, நவமான இருதயத்தை எனக்கு தாரும், புதிய ஆவியை எனக்குள்ள தாரும், இந்த இருதயத்துல கல்லான இருதயத்தை எடுத்துட்டு சதை உள்ள இருதயத்தை எனக்கு கொடுத்து உம்முடைய வார்த்தைகளின் இருதயத்தில் எழுதும். விண்ணப்பம். நீங்க எதை விண்ணப்பம் பண்றீங்க? ஒரு புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்டிருக்கிற விசுவாசினுடைய பிரதானமான விண்ணப்பம் எது தெரியுமா? இதுதான். நீங்க எதை விண்ணப்பம் பண்றீங்க? ஆண்டவரே, நான் சொல்றேன் ஐயா, இன்னைக்கு கிறிஸ்தவத்தோடைய ஸ்டாண்டர்ட் ஹஸ் ரெடியூஸ்ட் so much. ரொம்ப கீழே தாழ்ந்து போயிருச்சு ஐயா. இல்ல, அதோடைய ஸ்டாண்டர்டே வேற. இட்ஸ் காட்லி ஸ்டாண்டர்ட். நான் விண்ணப்பம் பண்ணும்போது நீங்க ஜெபிக்கிற ஜெபம் எப்படிப்பட்டதுன்னு வச்சே நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். நீங்க பண்ற விண்ணப்பத்தை வச்சே நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். நீங்க எதுக்காக என்ன நோக்கத்துல வரீங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். நீங்க வாயை திறந்து கர்த்தரை பத்தி 2 வார்த்தை பேசினால் நீங்க உங்க இருதயத்துக்குள்ள என்ன இருக்குங்கிறத ஈஸியா. ஏன்? இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். யார் ஒருவன் நவமான இருதயத்தை பேசுறானோ அதை வாஞ்சிக்கிறான் அர்த்தம். யார் ஒருவன் ஆண்டவரே உம்முடைய ஆவி எனக்கு வேணும்னு கேட்கிறானோ அதை வாஞ்சிக்கிறான் அர்த்தம். என் இருதயத்தில் உம்முடைய கட்டளையிலும் கற்பனையிலும் எழுதுன்னு வாயில பேசுறானோ அவன் இருதயம் அதனால நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். உங்க இருதயம் எதுல நிறைஞ்சிருக்கு? உங்க இருதயத்துல எது நிறைஞ்சிருக்கோ அதான் விண்ணப்பமா வெளியில வரும். இருதயத்துல என்ன நிறைஞ்சிருக்கு? இந்த இடத்தை விட்டு போகும்போது நான் புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்ட ஒரு மனுஷனா போகணும். என் விண்ணப்பங்கள், என் ஜெபங்கள், ஆண்டவரே இன்னும் எனக்கு எப்ப வீடு தருவீங்க, இன்னும் எனக்கு எப்ப கார் தருவீங்க, இன்னும் எனக்கு எப்ப ஆசீர்வாதம் தருவீங்க, ஆண்டவரே நான் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறீங்களா? அதுக்கு பேரு பழைய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை என்ன சார் அப்படின்னா, முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுங்க. நாளைய தினத்தை குறிச்சு வரிசையா சொல்லுங்க வசனம். நாளைய தினத்தை குறிச்சு கவலைப்படாத. நாளைய தினம் அதை குறிச்சு கவலைப்படும். அப்படி ஒருவேளை நீங்க நாடி தேடினீங்கன்னா உங்களுக்கு பேர் என்ன? அஞ்ஞானிகளும் நாடி தேடுகிறார்களே. இதான் புதிய உடன்படிக்கை. கரெக்டா சபைக்கு வந்துடுறேன், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கிறீங்களா? பழைய உடன்படிக்கைன்னு அர்த்தம். ஆண்டவரே கரெக்டா பைபிள் படிச்சிடுறேன், என்னை ஆசீர்வதிக்கிறீங்களா? பழைய உடன்படிக்கைன்னு அர்த்தம்.
கரெக்டா ஜெபிச்சிரு ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கிறீங்களா, பழைய உடன்படிக்கைன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா புதிய உடன்படிக்கையில இவைகள் எல்லாம் கூட. புதிய உடன்படிக்கையில விண்ணப்ப ஸ்டைல என்ன தெரியுமா? நவமான இருதயத்தை எனக்கு தாரும், நல்ல இருதயத்தை எனக்கு தாரும், நல்ல ஆவி என்னை பலப்படுத்தும், எனக்குள்ள விட வார்த்தைகளை எழுதி உம்முடைய சத்தியத்தில் என்னை நடக்க பண்ணும். This is the New Testament. This is the new covenant. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாம இன்னைக்கு மாறணும்னு நினைக்கிறேன். பழசுல இருந்து புதுசுக்கு மாறணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இங்க வந்திருக்கிற சிலரும் நான் எதுக்கு வந்திருக்கேன்னா இதுக்குத்தான் வந்திருக்கேன் நீங்கன்னா மாறிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் ஆத்துமா வாழ்றது போல ஆத்துமாவை வாழ வைக்கிற உடன்படிக்கை. எதை வாழ வைக்கிற உடன்படிக்கை? இது பேசிக்க டச் பண்ற உடன்படிக்கை. தயவு செஞ்சு சொல்றேன், ஏசப்பாவுடைய ரத்தத்தை பார்க்கும்போது, அவருடைய பிற்கப்பட்ட மாம்சத்தை பார்க்கும்போது, அவர் மரிச்ச டேட்டு, அவருடைய டார்ச்சர் ஞாபகம் வரக்கூடாது. உடன்படிக்கை. உங்களுக்கு எனக்கு என்ன தெரியுமா வரும்? 40 நாள்ல டேட் ஞாபகம் வரும், அடுத்து 3 கல்லனுக்கு நடுவில் போட்டாங்க, டார்ச்சர் ஞாபகம் வரும், எல்லாம் ஞாபகம் வருது. ஒன்ன தவிர, எதை தவிர? உடன்படிக்கையை தவிர எல்லாமே ஆண்டவர் மேல இருந்து பாப்பாரு. அட கடவுளே, மெயின் பாயிண்ட விட்டுட்டு எல்லாத்தையும் யோசிக்கிறான் அவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஒரு முறையும் இயேசுவை நீங்க பார்க்கும்போது என்ன ஞாபகம் வரணும்னா உடன்படிக்கை. பக்கத்துல பார்த்தோம், இயேசுவை பார்க்கும்போது இந்த எசேக்கியேல் 36 ஞாபகத்துக்கு வரணும். எசேக்கியேல் 36 உங்க ஞாபகத்துக்கு வரணும். இப்ப இந்த உடன்படிக்கையினுடைய நிறைவேறுதல் ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு ஈஸியா சொல்றேனே, ஏசப்பா ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு போவோம். எபிரேயர் 9வது அதிகாரம் 17வது வசனம். ஏன் அந்த ரத்தத்தோட கனெக்ட் பண்றாரு இந்த உடன்படிக்கை? வாசிங்க. கிறிஸ்துவானவர். எபிரேயர் 9:17. எப்படியெனில் மரணம் உண்டான பின்பு மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. ஐயா, ஒரு காரியத்தை கவனிங்க. என்னன்னா, ஒரு உடன்படிக்கைய இயேசு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். சரியா? என்ன உடன்படிக்கையை சொல்லிக்கிட்டே இருக்கிறார்னா, ஐயா அந்த 3.5 வருஷம் ஆண்டவர் பிரசங்கிக்கும் போது 3.5 வருஷ காலமும் எதைத்தான் பிரசங்கிக்கிறார்னா, தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களை பிரசங்கிக்கிறார். அந்த ராஜ்யத்துல இருக்க போகிற ஜனங்கள் எப்படி இருக்கணுங்கிறத பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறார். மொத்தத்தில் சொன்னா புது உடன்படிக்கையை பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். யாரு? இயேசு. எதை பிரசங்கிச்சாரு? நல்ல இருதயத்தை, நவமான இருதயத்தை எப்படி கொண்டு வர்றது, சுத்த இருதயம் எப்படி வேணும் அப்படிங்கறத யார் பிரசங்கம் பண்றா? இயேசு பிரசங்கம் பண்றார். அடுத்து என்ன சொல்றாருன்னா, பரிசுத்த ஆவியினால நிறைக்கப்படுகிறது என்ன செஞ்சுக்கிட்டே இருக்காரு? இது என்ன உடன்படிக்கை? இதை இயேசு சுவாமி பிரசங்கிச்சுக்கிட்டே இருக்கிறாரு சார். எதை? நவமான நல்ல இருதயத்தையும் புது இருதயத்தையும் புதிய ஆவியையும் உங்களுக்கு நான் கொடுப்பேன் பிரசங்கிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா ஒருத்தருக்கும் புது இருதயம் வந்த மாதிரியும் இல்ல, புதிய ஆவி வந்த மாதிரியும். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, 3.5 வருஷங்க சீஷர்கள் பக்கத்திலே இருந்தா கூட அவங்கள போல திமிரு பிடிச்ச ஆளு 3.5 வருஷம் கூடயே வச்சு பிரசங்கம் பண்றாரு. 3.5 வருஷம் நல்ல இருதயத்தை பத்தி பேசுறாரு, பரிசுத்த ஆவியை பத்தி பேசுறாரு. ஒருத்தருக்குள்ளேயும் இந்த உடன்படிக்கை செயல்பாட்டுக்கு வரவே. ஏன்னா உடன்படிக்கை உறுதிப்படாம இருந்துச்சு. எது வரைக்கும் தெரியுமா? அவருடைய மரணம் வருகிறது. ஆனா அவருடைய மரணம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய உறுதி என்ன தெரியுமா? அவர் சொன்ன காரியங்கள் என் வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும். ஏசப்பா ரத்தத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில நடமாடும் பொழுது எதையெல்லாம் வாக்கு பண்ணினாரோ அது எல்லாம் நிறைவேற்றுவார். அதுதான் பெரிய கன்ஃபர்மேஷனே. அதனால தான் எபிரேயர் ஆக்கியோன் அப்படி எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, ஐயா இந்த சாசனம் உறுதிப்படணும்னா, இந்த உடன்படிக்கை உறுதிப்படணும்னா அது ரத்தத்தினாலே தான் என்ன செய்யப்படணும்? ஏசப்பா மரிச்சு உயிரோட எழுந்திருச்ச உடனே இவங்க எல்லாருக்குள்ளேயும் வந்தது என்ன தெரியுமா? கண்டிப்பா நம்மளால மாற முடியும்.
இயேசு ரத்தத்தை சிந்தி உயிரோடு எழும்பி வந்த உடனே இப்ப அந்த சாசனம் ரத்தத்தினால உறுதிப்பட்ட உடனே சீஷர்களுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் உண்டாகுது. என்ன விசுவாசம் உண்டாகுதுன்னா, இவர் உயிரோடு இருக்கிற நாட்கள்ல நம்மளோடு நடக்கும் பொழுது நவமான இருதயத்தை நமக்கு சொன்னார் அல்லவா, அதை நிச்சயம் நமக்கு தருவார். எனக்குள்ள ஆவியை கொடுப்பேன்னு சொன்னார் அல்லவா, அதை கண்டிப்பா கொடுப்பாரு. நம்பிக்கை. நீங்க கர்த்தருடைய சமூகத்துல போய் உட்காரும் போது சிலுவையை தியானிக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள வரப்போற ஒரு பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? அந்த ரத்தத்தை பார்க்கும் போதெல்லாம் அந்த ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டிருக்கிறதுனா, நவமான இருதயத்தையும் புதிய ஆவியையும் உனக்கு தருவேன்னு சொன்னவருடைய வார்த்தை உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லியும் நோ சார், ஒரு நாள் இல்லம்மா, மனம் மாறுறதுக்கு மனுஷனும் இல்ல சார். அவர் உறுதிப்படுத்தினா உறுதிப்படுத்தினதுதான். இந்த நாட்கள்ல அதை கேளுங்க. ஏசப்பா, உங்க சிலுவையை நான் பார்க்கிறேன், உங்க ரத்தத்தை நான் பார்க்கும்போது எனக்கு வேற எதுவும் ஞாபகத்துக்கு வரலப்பா. இந்த உடன்படிக்கை என் வாழ்க்கையில நிலைநிக்கணும். அல்லேலூயா. இப்ப விஷயம் என்னன்னா, விசுவாசம் வந்துருச்சு. இப்ப விசுவாசம் வந்த உடனே, இப்ப கேளுங்க பக்கத்துல, விசுவாசம் வந்துருச்சு, வந்த உடனே புது இருதயமும் புது ஆவி வந்துருச்சோ? இன்னும் வரலையே சார். சீஷர்கள் இயேசு உயிரோட எந்திரிச்சிட்டாரு, எழுந்திருச்சு காட்சி கொடுத்தோன்னா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வருது. என்ன, இவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்றார். ஆனா அவங்களுக்கு புது இருதயம் புது ஆவி வந்துருச்சானா வரல. அதுக்கு இயேசு என்ன சொல்றாருன்னா, தம்பி, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உணர்வு வந்துச்சு, சந்தோஷம். அதுக்கு அடுத்து உங்களுக்குள்ள விசுவாசம் வந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். மூணாவது, நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். அவருடைய ரத்தம் தான் இந்த உடன்படிக்கை அச்சாணின்னு நீங்க நம்புனீங்கன்னா, இந்த ரத்தம் தான் எனக்கு, இந்த மாம்சம், இந்த ரத்தம் தான் என்னுடைய இருதயத்தை, கல்லான இருதயத்தை எடுக்குங்கிறத விசுவாசிச்சீங்கன்னா, எனக்குள்ள என்னுடைய ஆவி இல்ல, அவருடைய புதிய ஆவி எனக்குள்ள கொடுப்பார் நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, நீங்க செய்ய போற அடுத்த முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? காத்திருப்பு. நான் தான் சொல்லுவேன், ஆண்டவருக்கு காத்திருக்காத ஆளு விசுவாசிக்கலன்னு அர்த்தம். ஆண்டவர் சமூகத்துல உட்காராத ஆளு விசுவாசிக்கலன்னு அர்த்தம். சிலர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன், ஜெபிச்சிங்களா? டைமே இல்லை, நீங்க விசுவாசிக்கல. நான் கர்த்தர் இதை நிச்சயம் செய்வாருங்கிறத நான் நம்புறேன், கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்தீங்களா? இல்ல, நீங்க விசுவாசிக்கலன்னு சொல்றேன். இல்ல சார், நீங்க விசுவாசிக்கல, நீங்க நம்பல, அந்த வார்த்தையை நினைவுபடுத்தல, நினைவுக்கு கொண்டு வரல. அவர் சொன்ன நவமான இருதயம் புதிய ஆவி எனக்குள்ள வருங்கிறத முழு மனசா நீங்க ஏத்துக்கல. அதனால தான் அவர் கடைசியா மூணாவதா சொன்னாரு, போய் காத்திருங்கள்னு சொன்னதை நீங்க கேட்கல. ஆனா இவர்களோ, அவர் என்ன சொன்னாரோ அதேபடி போய் 10 நாட்கள் மேல உட்கார்ந்து ஒரே விண்ணப்பம் தான். என்ன விண்ணப்பம் சொல்லுங்க? ஆண்டவரே, வாக்குத்தத்தம் பண்ணின உம்முடைய உடன்படிக்கை எங்களுக்குள்ளே நிறைவேறுவதாக. நீர் வாக்கு பண்ணின உம்முடைய உடன்படிக்கை. 10 நாள் ஒரே ஜெபம். பக்கத்துல பச்சவங்க 10 நாள் ஒரே ஜெபம். இயேசு சிலுவையில மரிச்சார், அந்த ரத்தத்தை இப்ப உங்களுக்கு பந்தி எல்லாம் பார்க்கும்போது, ரத்தத்தை பார்க்கும்போது, அந்த ராபோஜனத்தை நினைவு கூறும் போதெல்லாம் எது மண்டைக்குள்ள வருதுன்னா, நான் காத்திருக்கிறது வீண் இல்ல, நான் உட்கார்ந்து இருக்கிறது சும்மா உட்கார்ல. ஒருவேளை நான் சொல்றேன், இங்க இருக்கிறவங்க, நீங்க காத்திருக்கிறது சும்மா உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கும். இல்ல சார், உங்க காத்திருத்தல் வீணாகாது சார். ஏன்னு சொன்னா, அவர் சொன்னாரு, நினைச்சுக்கோ, நினைவு கூறு. இந்த கப்பை பார்க்கும் போது நினைவு கூறு, இந்த சரீரத்தை பார்க்கும் போது நினைவு கூறு. என்ன? வாக்கு தத்தம் நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப சந்தேகம் இருந்துச்சுன்னா வீட்டுக்கு போங்க, கதவை மூடிக்கங்க, ஒரு அப்பத்தை எடுத்துக்கங்க, ஒரு திராட்சை ரசத்தை கையில் எடுத்துக்கங்க, எடுத்துட்டு சொல்லுங்க, ஆண்டவரே, இது உம்முடைய சரீரம், இது உம்முடைய ரத்தம், நான் உடன்படிக்கையை நினைவு கூறுகிறேன்னு சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சார், 100 நாள் கூட காத்திருப்பீங்க, 10 வருஷம்னாலும் காத்திருப்பீங்க, 5 வருஷம்னாலும் காத்திருப்பீங்க, 6 வருஷம்னாலும் காத்திருப்பீங்க சார். ஏன்னு சொன்னா, நான் தான் சொல்லுவேன், பைபிள் சொல்லுது, நெடுநாள் காத்திருத்தல்
இருதயத்தை எனக்கு அதை விரும்பினது வரும் பொழுதோ, ஆனா என்ன விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சமா இருந்தாலும் மொத பகுதி எப்படி இருக்குன்னா, நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை என்னதான் செய்யுமா. நான் நினைச்சேன், ஆண்டவரே இருதயத்தை இழைக்க பண்றது ஆசீர்வாதம் ஆண்டவரே, இருதயத்தை சோர்வடைய பண்றது ஆசீர்வாதம் ஆண்டவரே, இருதயத்துல பலவீனப்படுறது ஆசீர்வாதம் ஆண்டவரே. அப்பதான் ஆவியான ஒரு அருமையான சூப்பர் விளக்கத்தை கொடுத்தார். மக்களே, நீ உலகத்துல இருக்கிற காரியங்களுக்காக காத்திருந்து 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 இழைக்க. எதுக்காக காத்திருந்து? எப்ப நான் வீடு கட்டுவேன், பக்கத்துல வேணாம் கட்டிட்டான், இழைக்கதான் செய்வோம். எப்ப சார் இந்த வண்டியை வாங்கு, இழைக்கத்தான் செய்யும். எல்லாம் இது இழக்குது. ஆனா அதே வேதம் தான் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ செட்டைகளை அடித்து உயர எழும்புவார். நீங்க யாருக்கு காத்திருக்கீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எதற்காக காத்திருக்கிறேன்னா, அவருடைய உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி காத்திருக்கிறேன். காத்திருக்கிற பீரியட்ல நான் இழைக்கிறது இல்ல, பலன் அடைகிறேன். நீங்க யாருக்கு காத்திருக்கிறீங்க, எதற்கு காத்திருக்கீங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய இருதயத்தினுடைய நிலை இருக்கும். தெய்வத்துக்கு காத்திருங்க, எல்லாம் வரும். இருதயம் பலப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது இன்னும் டைம் ஆனா கூட இருதயத்துல ஒரு பலனை நீங்க உணர்ந்துகிட்டே இருக்கலாம். ஆனா நீங்க உலகத்துக்காக ஏதாவது ஒரு விஷயத்துக்கு காத்திருக்கீங்கன்னா நிச்சயம் இழைக்கும். ஐயா, யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு கனவை கொடுக்கிறார், சரியா? சொப்பனத்தை கொடுக்கிறார். சொப்பனத்தை கொடுத்ததுல இருந்து மனுஷன் வாங்காத அடி கிடையாது. ஒரே ஒரு கனவை வாங்கிட்டு அந்த மனுஷன் பட்ட பாடு இருக்கே பாவம். குழிக்குள்ள தூக்கி போடுறாங்க, சகோதரோட விற்கப்படுறாங்க, அடிமைத்தனத்துல போறாரு, ஒரு அன்வான்ட் கேஸ்ல மாற்றாரு, வேற அங்க போய் சிறைச்சாலையில உள்ள போறாரு, எல்லாம் நடக்குது சாரு. ஆனா இந்த ஒரு ஏரியால கூட அவன் கனவை நினைத்து கொண்டான் இல்ல. அவன் கனவை மனதிலே வைத்துக் கொண்டான்னு இல்ல. எங்க அப்பா ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு, அது அவர் கொடுத்ததுதான், அவர் கொடுத்த கனவு தான். ஆனா அந்த கனவை நினைவுபடுத்தி வண்டியை ஓட்டல. மாறா வசனம் என்ன சொல்லுதுன்னா, வசனம் அவனை புடமிட்டது. ஏசப்பா உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கலாமா, அதை செய்வேன் இதை செய்வேன் உலக பிரகாரமா அப்படி மாத்து இப்படி மாத்துவேன்னு சொல்லலாம். ஆனா நான் எதுக்கு என் இருதயத்தை சாய்க்கணும்னா, உலக பிரகாரமா அவர் அதை செய்வேன் இதை செய்வேன் சொன்னதுக்கு சாய்க்க கூடாது. இந்த வசனம் என்னை புடமிடும்படி என் இருதயத்தை சாய்க்கணும். அப்படி சாய்ச்சிக்கிட்டு இருக்கும் போது தானே ஒரு நாள் காலையில திடீர்னு ஒரு குரூப் தடால் புடால்னு வருது. எதுக்குள்ள? செயலுக்குள்ள வந்து மனுஷனை திடீர்னு இழுத்துட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் காஸ்ட்லி ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு சேவு பண்ணி அலங்காரம் எல்லாம் பக்காவா பண்ணி, சார் ராஜாக்கு முன்னாடி போல ஐயா விரும்பினது வரும் பொழுதோ. அப்பதான் ஆளுக்கு கனவே மண்டல தட்டுது. ஆமால, அவங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டா, கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்துல நீங்க நிக்கிறீங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த இடத்துலதான் நீங்க நிக்கிறீங்களானே உங்களுக்கு. நான் அதான் யோசிப்பேன். வசனம் அழகா சொல்லுது. இந்த ஆபிரகாம் இருக்காரு பாத்தீங்களா, ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு கமாண்ட் தான் ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன கமாண்ட் கொடுக்கிறாருன்னா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ சொல்லியாச்சு, அட்ரஸ் ஒண்ணும் இல்ல. சொல்லிட்டு கடைசியில் அவர் காண்பிச்ச தேசம் எதுன்னா கானான். எந்த தேசம்? இப்ப கானான்ல வந்து நின்னாச்சு. யாரு? ஆபிரகாம். கானான்ல நின்னுட்டு பைபிள் சொல்லுது பரதேசியை போல சுற்றி திரிந்தார். எதுல? இவருக்கு ரொம்ப கவலை மனசுக்குள்ள. என்ன கவலை தெரியுமா? என்னைய ஆண்டவர் ஏதோ ஒரு லேண்டில் கொண்டு போய் வைப்பேன்னு சொன்னாரு, ஏதோ ஒரு பெரிய ஒரு இடத்தை எனக்கு தருவேன்னு சொன்னாரு. ஜோக் என்னன்னா, ஐயோ நீ அந்த இடத்துல தான் மறக்கல. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டா, தெய்வம் அவர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் பொழுது நீங்க அந்த இடத்துல தான் நிக்கிறீங்கிறத கூட உணர வைக்க மாட்டாரு. அது பெரிய உயரமா இருக்குங்க, அது உங்க புத்திக்கு அப்பாற்பட்டதா இருக்குன்னு. ஆனா அங்க நிக்கும் போது தெய்வம் தான் தெரிவாரே தவிர இடம் தெரியாது.
தெய்வம் தான் தெரிவார், இடம் தெரியாது. அங்க பரதேசி மாதிரி சுத்திக்கிட்டு இருப்போம். என்ன ஆண்டவர், தம்பி இதுதான் தம்பி அந்த லேண்டு. இல்ல ஆண்டவரே, எனக்கு நீங்க மட்டும்தான் பெருசா தெரிறீங்க. ஏன்னா வசனம் புடம் விடுகிறது. நான் காத்திருக்கிறேன். காத்து இருக்க 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 அவர்கள் நினைத்தது போலவே உடன்படிக்கை பொய்யுரையாமல் சரியா பரிசுத்த ஆவியானவர் பெந்தெக்கோஸ்தே நாளிலே அவர்களுக்குள்ளே இறங்கி கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு, பயமுள்ள ஆவியை எடுத்து போட்டு, புதிய ஆவியை அவர்களுக்குள்ளே கொடுத்து எல்லாரையும் நட்சத்திரங்களை போல ஜொலிக்க வைத்தார். உடன்படிக்கை நிறைவேறும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒருவேளை உடன்படிக்கை நம்புறவங்களா இருந்தா, புதிய உடன்படிக்கை நம்புறவங்களா இருந்தா, ஒரு நல்ல செய்தி, உங்க காத்திருத்தல் வீணாகவே ஆகாது. உங்க காத்திருத்தல் வீணாகாது. அது நிச்சயம் நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அடுத்த பகுதிக்கு போவோம். அடுத்த பகுதி என்ன? எப்படி நான் இந்த உடன்படிக்கைக்கு என்னை உட்படுத்தணும் பிராக்டிகலி. இப்போ ரத்தம் தெளிக்கிறது பழைய உடன்படிக்கையில இருக்கு, சரியா? ரத்தத்தை என்ன பண்ணுவாங்க? தெளிப்பாங்க. பரிசுத்தமாகும்படி ரத்தத்தை தெளிப்பாங்க. ஆனா புதிய உடன்படிக்கையில ஆண்டவர் வித்தியாசமா ஒன்னு சொல்றாரு. அது பயங்கர கடினமா இருக்கு. வாசிங்க அந்த வசனத்தை. யோவான் 6ஆம் அதிகாரம் 53வது வசனம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு பயங்கரமான ஒரு மேட்டரை சொல்றாரு. இதுல இருந்து எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா? இயேசு என்ன சொல்றாருன்னா, தம்பி நீங்க என் மாம்சத்தை புசிச்சு என் ரத்தத்தை பானம் பண்ணாட்டி உங்களுக்குள்ள என்ன இல்ல. இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் தெரியுமா? ஏன்னா யூதர்களை இது அவ்வளவு கோபப்படுத்தும், எரிச்சல் ஆக்கி விட்டுறவங்களை. ஏன்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் லேவியராகமத்தில் படிக்கும் போது ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, தெரியாம கூட ரத்தத்தை என்ன செஞ்சிடாதீங்க. பக்கத்தில் கைப்பிடிச்சவங்க சில டைமு சொல்லுங்க, சில டைமு நம்ம ஆண்டவர் இருக்காரு, நம்மளை வம்புல மாட்டி விட்டுருவாரு. பழைய ஏற்பாட்டில் பழைய உடன்படிக்கையில் என்ன சொல்றாருன்னா, தெரியாம கூட நீ என்ன செஞ்சிடக்கூடாது, ரத்தத்தை புசிச்சிடாத அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் என்ன செய்யறாருன்னா, பானம் பண்ணு. என்ன பண்ணு? நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே அந்த இடத்துல நம்மளா இருந்திருந்தா கல்ல கொண்டு எரிஞ்ச நம்மள. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என் மாம்சத்தை முதல்ல என்ன செய்யணுமா, புசிக்கணும். அடுத்து என் ரத்தத்தை, மாம்சத்தை புசிக்கிறதுனா என்ன சார்? உடனே நாம சொல்லுவோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. அப்படின்னு பார்த்தா, கைப்பிடிங்க சீக்கிரம். அப்படின்னு பார்த்தா, அப்படி எப்படி கீழ்ப்படிஞ்சிட்டீங்க நீங்க? இந்த வசனம் உங்களுக்கு தட்டுதுனாலே, எந்த வசனம் அப்படின்னா, மாம்சத்தை புசிச்சு ரத்தத்தை பானம் பண்ணுங்கிற வசனத்தை ஆண்டவர் சொல்றாருனாலே, இது இன்னொன்னு சொல்லுது. என்னது சொல்லுங்க கரெக்டா? உடன்படிக்கை. எதை சொல்லுது? என் மாம்சத்தை சாப்பிட்டு என் ரத்தத்தை பானம் பண்ணுன்னு சொல்றாருனாலே எதை குறிக்கிறார்னா, புதிய உடன்படிக்கைய குறிக்கிறார்னு அர்த்தம். அப்படின்னா என்ன வசனம் சொன்ன? எசேக்கியேல் 36 சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நவமான இருதயத்தை உனக்கு கொடுத்து புதிய ஆவிய உனக்குள்ள நான் வைப்பேன். அப்ப புசிக்கிறதுனா என்னன்னா, வெளித்தோற்றமான காரியங்களை மாற்றுகிறது அல்ல. புசிக்கிறதுனா என் இருதயத்தை நவமா மாற்றுகிறது, என் இருதயத்தை நன்மை உள்ளதா மாற்றுகிறது, என் இருதயத்தை கர்த்தருடைய இருதயத்தை போல மாற்றுகிறது. நான் உங்களுக்கு சொல்ல ஒரு காரியத்தை, நாம எல்லாம் விபச்சாரம் செய்யறது இல்லை. உடனே நாம சொல்லுவோம், நான் பாவம் செய்யாத ஆளு. நான் இன்னொன்னு சொல்லட்டா, நம்ம எல்லாம் பழைய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள்.
ஆண்டவர் எதை பாவம் என்று சொன்னார் என்றால், ஒரு ஸ்திரீயை, என் சகோதரனை கொலைலாம் செய்யல சார், நான் பாவியே கிடையாது. இல்ல சார், நீங்க பாவி தான். ஏன்? உங்க இருதயத்துக்குள்ள என்ன எரிச்சல், என்ன கோபம், என்ன வன்மம். இது புதிய உடன்படிக்கை. அதனால தான் சொல்றாரு, மாம்சத்தை புசி. மாம்சத்தை புசிச்சா என்னுடைய அவுட்வர்ட் திங்ஸ் இல்ல, ஆண்டவர் சொல்றாரு நவமான இருதயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வசனமும் கர்த்தருடைய இந்த ஒரு முறையும் இந்த வசனத்தை நான் படிக்கும் பொழுது இது என் கிரியைகளை சேலஞ்ச் பண்றது இல்ல, என் நினைவுகளை. எதை சேலஞ்ச் பண்ணுது? எதை சேலஞ்ச் பண்ணுது? நாம பல வேளையும் பரிசுத்தமா வேஷம் போடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமாக்கா? நான் யோக்கியமா நடக்கேன். என்ன பண்றேன் சொல்லுங்க? பைபிள் கரெக்டா படிப்பேன், கரெக்டா உபவாசிப்பேன், கரெக்டா தான தர்மம் செய்வேன், கரெக்டா எல்லா ஆவிக்குரிய விஷயத்தையும் வெளிப்புறமா வெளிப்புறமா வெளிப்புறமா. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன்க்கா. இந்த விஷயம் என்னன்னா, புசிக்கிற விஷயம் என்னன்னா, கர்த்தர் உங்கள் கிரியைகளை எதிர்த்து நிற்கல, உங்கள் நினைவுகள், உங்கள் நினைவுகள், உங்கள் யோசனைகள், உங்கள் இருதயங்கள். இந்த வார்த்தையை படிக்கிற ஒரு வார்த்தையும் என் கிரியைக்கு எதிர்த்து நிக்கிறது இல்ல, என் நினைவுக்கு, என் இருதயத்திற்கு, உங்க யோசனைகளுக்கு. அதனால தான் வசனம் சொல்லுது, தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அதனுடைய வேலை என்னன்னா, இருதயத்தை வகையறுத்து காண்பிக்கிறது. நீங்க படிக்கிற வசனம் உங்க இருதயத்தை தாக்குதா? பக்கத்துல கைப்பிடிச்சு நீங்க படிக்கிற வசனம் உங்க இருதயத்தை பாடுபடுத்துதா, கொடுமைப்படுத்துதா? ஜோக் என்ன தெரியுமா? இயேசு என்னென்னமோ பிரசங்கம் பண்ணாரு, ஒருத்தரும் சலனமே இல்லாம கேட்டாங்க. ஆனா மாம்சத்தை புசிச்சு ரத்தத்தை பானம் பண்ணு சொன்ன உடனே சீஷர்களே ஒருத்தன் சொல்றான், இது கடினமான உபதேசம். என்ன உபதேசம் இது? ரொம்ப டஃப் சார். ஆஃப் கோர்ஸ் ரொம்ப டஃப் தான் சார். ஏன்னா நான் விபச்சாரம் பண்ணாம இருந்துடலாம், விபச்சாரம் என்ன இல்லாம இருக்க முடியாது. கொலை செய்யாம இருக்கலாம், இருதயத்துல வன்மத்தை வைக்காம இருக்க முடியாது. அதனால தான் இருதயத்துல இருந்து என்னென்னலாம் புறப்படுது. அந்த வசனத்தை வாசிங்க, மத்தேயு 15:19. மத்தேயு 15:19. எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், பொல்லாத சிந்தனை, கொலைபாதகங்களும், விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய் சாட்சிகள், தூஷணம் புறப்பட்டு வரும். எதுல இருந்து வருதா? அப்ப ஆண்டவருடைய புதிய உடன்படிக்கை நல்லா இன்னைக்கு மனசுல வச்சுக்கோங்க. சிலருக்கு ஆவிக்குரிய பெருமை வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நல்லா நடக்கிறேன்னு நினைச்சு. எதை நினைச்சு? நல்லா நடக்கிறேன், நல்லா ஆராதிக்கிறேன், நல்லா பிரசங்கிக்கிறேன், நல்லா வாழ்றேன், நல்லா எனக்கு வேணா. நீங்க ஒன்றும் இல்லைம்மா, இந்த சாமுவேல் என்னாச்சு, என்ன பண்றாரு, அபிஷேகம் பண்றதுக்கு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா அங்க தாவீது இல்லைன்ன உடனே அவங்க அண்ணனை பார்க்கிறாரு. அவன் மூஞ்சிய பார்த்தாலே ராஜகலை தெரியுது. என்ன கலை தெரியுது? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ராஜகலை, ஆவிக்குரிய கலை, ஜெப வீராங்கன கலை, பெரிய போதகருடைய கலை, அபிஷேக வரம் பெற்ற கலை வெளியில தெரியுதுக்கா. இந்த கலையை பார்த்த உடனே ஆளு கொஞ்சம் ஜெர்க்காயி, யாரு? இவராத்தான் இருக்கும். உடனே அங்கிட்டு இருந்து தெய்வத்தோட ரிப்ளை வருது, தம்பி நீ முகத்தை பார்க்கிற, நான் எதை பார்க்கிறேன்? பக்கத்துல கை பிடிச்சவங்க, அக்கா வெளியில போட்ட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போதும், அண்ணா வெளியில கொடுக்கிற பிம்பம் எல்லாம் போதும்னே. ஆண்டவர் எதை பார்க்கிறாரா? எனக்கு இதை படிக்கும் போது எனக்கு இன்னொன்னொரு லெவல் மேல போய் ஆவியான ஒரு இன்டென்சிட்டியை புரிய வச்சாரு. என்ன, நான் மகன், நான் இருதயத்தை மட்டும்தான்
சாம் பிரசாத்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? கண்ணாடி ஞாபகம் வரும், இல்லை என் பிரசங்க ஞாபகம் வரும், நல்லா நெட்டையா இருப்பான் சார், ஒருத்தன் ஒல்லியா இருப்பான் சார், இதெல்லாம் ஞாபகம் வரும் இல்லையா சாம் பிரசாத்னு சொன்ன உடனே. ஆனா தெய்வத்துக்கிட்ட போய் சாம் பிரசாத்னு சொன்ன உடனே நெட்டை குட்டை கண்ணாடி பிரசங்கம் பாட்டுக்கிட்டுலாம் வர்றது இல்லையாக்கா. என் இருதயம் முன்னாடி போய் இவன் ஒரு ஃப்ராடு சார்ன்னு சொல்லுதான். அல்லேலூயா. மாம்சத்தை புசிக்க புசிக்க புசிக்க, இந்த வசனத்தை நான் புசிக்க 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 என்னுடைய கிரியைகள் அல்ல இது அஃபன் பண்றது. இது எதை அஃபன் பண்ணுதுன்னா என் நினைவு. நீ என்ன யோசிக்கிற, என்ன செய்யற, என்னத்தை இருதயத்துல வைத்திருக்கிற, உன் இருதயத்துல இருந்து புறப்படுற. நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? யாரு மேலேயாவது ஒரு சின்ன எரிச்சல் வந்துச்சுன்னா, ஆண்டவரே இந்த எரிச்சல் வந்ததுக்கு என்ன மன்னியும் நீங்க கேட்டிருக்கீங்களா? இல்ல. நீங்க என்ன கேட்பீங்கன்னா, நான் அந்த எரிச்சலை வெளிக்காட்டாமல் கர்த்தரனை காத்து கொண்டீரே உமக்கு நன்றி. சார், உன் இருதயத்துல இருக்க எரிச்சலுக்கு முதல்ல மன்னிப்பு கேளு. என் கோபத்தை வெளிக்காட்டாமல் கர்த்தரனை காத்து கொண்டீரே உமக்கு மகிமை. இல்ல சார், கோபம் எங்க இருக்கு? ஆண்டவரே, நான் வெளியில உபச்சாரம் பண்ணாமல் என்னை காத்துக்கொள்கிறேன் உமக்கு ரொம்ப நன்றி. ஹே, உன் இருதயத்துல மணிக்கு 10 தடவை பண்றடே. A heart matters. இந்த வசனம் அதனால தான் சொல்றாரு புசிங்கிறாரு. எதை? அப்பத்தை, என் மாம்சத்தை. எதை? புஸ். அதுக்கு பார்த்த உடனே அவனுக்கு எப்படி சாரது முடியுது? கடினம் தான். ஆனா உடன்படிக்கைக்கு உட்படுகிறவர்களுக்கு அவரே உதவி செய்வார். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இது கடினம் தான், ஆனா உடன்படிக்கைக்கு உட்பட்டா அவரே அதை செய்ய வைப்பார். அல்லேலூயா. ஒன்றும் இல்லை சார், மத்தேயு 5ஆம் அதிகாரம் வீட்டில் போய் படிங்க, சரியா? 6:5 படிங்க. அதில் 2 காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. ஒன்று தான தர்மம் பண்றதை பத்தி பேசுறாரு, இன்னொன்று உபவாசத்தை பத்தி என்ன செய்யறாரு, சரியா? சொல்லிட்டு அந்த வசனத்தை படிப்போமா? படிச்சா ரொம்ப கிளியரா இருக்கும். ஆமா, மத்தேயு 5ஆவது அதிகாரமா 6ஆவது அதிகாரம் நினைக்கிறேன், இல்லையா? 6ஆவது அதிகாரம் படிங்க பார்க்கலாம். முதல் வசனத்தை படிங்க பார்க்கலாம். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அக்கா, உங்களுக்கு ஈஸியா சொல்றேன். சரியா? என்ன செய்யறாருன்னா, தான தர்மம் செய்யற சரியா தப்பானே சொல்லுங்க. சரிதானே? தான தர்மம் செய்யற நல்ல விஷயம் தானே, இல்லையா? இங்க ஒருத்தர் தான தர்மம் செய்யறாரு, ஆண்டவர் சொல்றாரு தப்புங்கிறாரு. வெளிப்புறத்துல என்னதான் செய்றீங்க? தானம் தான் செய்யறேன், வெளிப்புறத்துல காசு கொடுக்கத்தான் செய்யறேன், வெளிப்புறத்துல ஒருத்தவங்களை படிக்கிறதுக்கு உதவி செய்யறேன், வெளிப்புறத்துல ஹாஸ்பிட்டலுக்கு ஃபீஸ் கட்டுறேன், வெளிப்புறத்துல ஒரு பிள்ளைய ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறேன், வெளிப்புறத்துல ஒருத்தருக்கு வாழ்க்கைக்கு உதவி செய்யறேன், வெளிப்புறத்துல செய்யறேன். இது எல்லாம் அங்கீகரிக்கப்படுமா அப்படின்னு கேட்டா இவர் சொல்றாரு, நீ கொடுத்த காசை நான் கவனிக்கல, உன் இருதயத்தை. இதுல ஜோக் என்ன தெரியுமாக்கா? இவர் சொல்றாரு, மெய்யாகவே சொல்றேன், உன் பலனை நீ அடைந்து தீர்ந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம என்ன கிரியைகள் இங்க செய்தாலும் சரி, ஒரு கலசம் தண்ணீர் ஊழியக்காரனுக்கு கொடுத்தாலும் சரி, அதன் பலன் நம்ம எங்க பார்க்கலாம்? பரலோகத்துல பார்க்கலாம், சரியா? அப்படின்னா தான தர்மம் செய்யறது எதுவா இருந்தாலும் சரி, அதுக்கான பலன், நித்திய பலன் நமக்கு உண்டு. ஆனா இவர் சொல்றாரு, உன் பலனை இங்கே நான் தீர்த்துருவேன். எப்படி தீப்பீங்க சார் அப்படின்னு கேட்டா, நான் தான தர்மம் பண்ணும்போது ஒருத்தவங்களுக்கு ஒரு 500 ரூபாய் எடுத்து இப்படி நீட்டும் போது லைட்டா 1.5 கண்ணில் சைட்ல பார்ப்பேன். எதுக்குக்கா? யாராவது பார்க்குறாங்களா? சப்போஸ் அப்படி யாரா பார்த்துட்டாயின்னு வைங்க, அது கூட பிரச்சனை கிடையாதுக்கா. அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் இவரு தான பிரபு சொல்லிட்டான்னா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தமா? உங்கள் பலனை அடைந்து, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க,
பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளு நம்மளை சூப்பர்னு சொன்னதுனால இங்கேயே சோழியை முடிச்சிட்டாராம். எங்கே முடிச்சிட்டாரா? இந்த வசனத்தை படிச்சதுல இருந்து ஃபர்ஸ்ட் சுத்தி தான் பார்க்கிறேன் நான். எதுக்கு? நான் எதுக்காக அதெல்லாம் செய்யறேன்னா, அன்போட பரலோகத்துல எனக்கு ஆண்டவர் பொக்கிஷத்தை வைக்கும்படி. பரலோகத்துக்கு போகும்போது, ஆண்டவரே நான் தர்மம் செஞ்சேன்ல, எனக்கான ரிவார்டு. தம்பி, பக்கத்துல ஒருத்தவங்க சூப்பர்னு சொன்னாங்கல்ல, ஆமா நீ கூட மனசுல சந்தோஷப்பட்ட தெரியுமா, பரவாயில்ல நம்மள சொல்றாங்க, அதோட முடிஞ்சிச்சு. அந்த சந்தோஷம் உங்களுக்கு எவ்வளவு வினைய கொடுக்குதுன்னு பாருங்க. பக்கத்துல கைப்பிடிங்க. இந்த அற்ப சந்தோஷம் இப்படி ஒரு வினைய கொண்டு வரும். சரி, இது பரவாயில்ல. அடுத்து சொல்றாரு, அதான் செம்ம சோக்கு. என்ன சொல்றாருன்னா, உபவாசிக்கும் போது, அதாங்க பாருங்க, உபவாசிக்கும் பண்ணும்போது முகவாடெல்லாம் என்ன செய்யாத இருக்காது. அங்கே இதே வார்த்தையை பயன்படுத்துவார். என்ன பயன்படுத்துவார்னா, உன் பலனை அடைந்து. வீட்டில் போய் படிச்சு பாருங்க. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க உபவாசிக்கிறீங்கன்னு வைங்க, ஒரு 4 நாள் உபவாசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2வது நாள் 3வது நாள் வெளியில வரீங்க, வந்து பார்க்க அப்படியே மெதுவா வரீங்க. வரும்போதே முகத்தை எப்படி தான் வச்சுட்டு வருவீங்க சொல்லுங்க? அமைதி அப்படி வச்சுட்டு வருவோம். பக்கத்துல போய் யாராவது கேட்பாங்கன்னு நினைப்போம், யாரும் கேட்க மாட்டாங்க. கேட்க மாட்டோம். இருந்தாலும் நாம் என்ன செய்வோம், முகத்தை அப்படியே வச்சுக்கிட்டே இருப்போம். உடனே பார்த்துட்டு நம்மளே வேற வழி இல்லாம அவங்க கிட்ட சொல்லுவோம், ரொம்ப டயர்டா இருக்கு. நம்மளே என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் உடனே அவங்க அடுத்து கேட்பாங்க, ஏங்க டயர்டா இருக்கு. கரெக்டா? கேட்ட உடனே நான் ஒரு 200 நாள் உபவாசம் இருக்கலாம்னு நினைச்சேன், ஆண்டவர் 4 நாள் தான் ஒத்துக்கிட்டாரு. என்ன செஞ்சாரு? உடனே இந்த நேரத்துல அந்த அக்கா மட்டும், எப்போ 4 நாள் உபவாசமா? அக்கா 4 நாள் ஜெபம் பேசிட்டு, 4 நாள் ஜெபமும் அதோட தீந்துச்சுன்னு அர்த்தம். 4 நாள் உபவாசமும் வேஸ்டா போச்சுன்னு அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு பலன் அளிப்பார். இருதயம் வசனத்தை படிக்கும்போது இன்னையில இருந்து உங்க கிரியைகளை இதை அஃபன் பண்ணக்கூடாது. என் இருதயத்தின் நினைவை, என் இருதயத்தின் யோசனைய, ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, என் சிந்தனை இப்படி இருக்கு, என் நினைவு இப்படி இருக்கு. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் சிந்தனையில என்ன பண்ணாங்களாம்? இருதயத்துல கைய வைங்க. ஆண்டவரே, உங்க சிந்தை எனக்கு வேணும், உங்க சிந்தை எனக்கு வேணும். அதனால தான் வசனம் சொல்லுது, வாசிங்க, ரோமர் 8வது அதிகாரம் 6வது வசனம். மாம்சத்தின் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. அல்லேலூயா. மாம்சத்தின் சிந்தை எங்கதான் கொண்டு போய் விடுமா? அப்படின்னா என்ன சார் மாம்சத்தின் சிந்தனை என்ன சார் அப்படின்னு கேட்டா, உலக பிரகாரமா இருக்கிற சில காரியங்களை வச்சு டீல் பண்ணிக்கிட்டே இருப்போம். எதை டீல் பண்ண மாட்டோம்? ஆவியின் சிந்தை. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, ஆவியின் சிந்தை எனக்கு. தாழ்மை எப்போ வரும்னு நான் சொல்லவா? சொல்லுங்க, எத்தனை கரெக்டா சொல்லிருங்க பார்க்கலாம். தாழ்மை எப்போ வரும் ஒரு மனுஷனுக்கு? இருக்கிறதுலே கடினமான ஒன்று கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன கேட்டிங்கன்னா தாழ்மை தான். அதுதான் ரொம்ப டஃபஸ்ட் இருக்கிறதுலே, டஃபஸ்ட் அதுதான். அதை வச்சு தான் ஒருத்தவங்களுடைய மெச்சூரிட்டியை நம்ம பண்ணவே முடியும். சொல்றாரு, அப்ப தாழ்மையா இருக்க முடியும் எப்ப சார் முடியும் அப்படின்னு கேட்டா, சிம்பிள் விஷயம் சார். என்னைக்கு நான் என் கிரியையை பார்க்காம என் இருதயத்தை வச்சு இந்த வசனத்தை ஜட்ஜ் பண்றனோ, அன்னைக்கு தாழ்மை தானா வரும். நீங்களும் நான் என்ன தெரியுமா செய்வோம்? பக்கத்தில் இருக்கிற ஆளுங்களுடைய கிரியையை வச்சே நம்மளை ஒப்பிட்டு பார்ப்போம். அவங்கள விட நான் பைபிள் நல்லா வாசிக்கிறேன், அவங்கள விட நான் நல்லா ஜெபிக்கிறேன், அவங்கள விட நான் நல்லா உபவாசம் பண்றேன், அவங்கள விட நான் அப்படி இருக்கு. உங்க இருதயம் அப்படியா இருக்கு? இதை எந்த ஒரு மனுஷன் உணர்றானோ அடுத்த நிமிஷம் தன்னை தாழ்த்திடுவான். இல்லப்பா, அவங்கள சொல்ற அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் இல்லப்பா, அவங்கள ஜட்ஜ் பண்ற அளவுக்கு நான் தகுதி இல்லப்பா, ஏன் நானே படாத பாடு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்,
பட் இது எப்போ வரும்னா கிரியை பார்க்கும்போது இல்லை, சிந்தை. அல்லேலூயா. தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க தாழ்த்தணும்னா, உங்களை தாழ்மைப்படுத்தணும்னா தயவு செஞ்சு உங்க சிந்தைய கவனிங்க, இருதயத்தின் நினைவை கவனிங்க, வெளியில இருக்கிற ஆக்ஷன்ஸை கவனிக்காதீங்க. சில இடங்கள்ல ஏதாவது பைபிள் கான்ஃபரன்சஸ் எங்கேயாவது போவோம் அப்படின்னா, ஒரே நேரத்தில் ஒரு 4-5 பிரசங்கிமார் 6 பிரசங்கிமார் இருப்பாங்க. மாறி மாறி என்ன செய்வோம், பிரசங்கம் பண்ணுவோம். சரியா? அப்படி பிரசங்கம் பண்ணும்போது யாரு பிரசங்கம் நல்லா இருக்கு, இவங்க நல்லா பிரசங்கம் பண்றாங்க, அவங்க நல்லா பிரசங்கம் பண்றாங்கன்னு நினைச்சேன்னா எனக்குள்ள பெருமை தான் என்ன செய்யும், வரும். ஆனா டக்குன்னு என் இருதயத்தை ஆண்டவர் பக்கம் திருப்பி இந்த வசனத்துக்கு நேரா திருப்பின உடனே ஆட்டோமேட்டிக்கா தாழ்மை உண்டாயிரும். அவங்க என்னை விட நல்லா பிரசங்கிக்காம இருந்திருக்கலாம், அவங்க என்னை விட நல்லா ஆராதிக்காம இருந்திருக்கலாம், அவங்க என்னைய விட இந்த ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிரமாதமா பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா என்னைய விட அவங்க இருதயம் ரொம்ப நல்லா இருக்கு. பக்கத்தில் கைப்பிடிங்க. வெளியில நீங்க செய்யறது எக்ஸலண்டா இருக்கலாம், நீங்க செய்யற ஊழியம் எக்ஸலண்டா இருக்கலாம், தூள் கிளப்பலாம். ஆனா உங்க இருதயம், என் இருதயம் சொல்லுங்க, என் இருதயம் உங்களோட கம்பேர் பண்ணும் போது சுமாராதாங்க இருக்கு. கம்பேரிசன் அப்படிதான் இருக்கணும், கம்பேரிசன் அப்படிதான் இருக்கணும். நான் யாருக்கு போய் மீட் பண்ணாலும் சரி, அவங்க ஸ்டேஜில் எவ்வளோ பிரமாதமாக பண்ணுறாங்கங்கிறதுலாம் முக்கியம் இல்லை, என்னை விட அவங்க இருதயம் கர்த்தருக்கு முன்னாடி ரொம்ப உத்தமமாக இருக்கு. நாம எதை தெரியுமா பார்ப்போம், யாரை வல்லமையான ஊழியக்காரனா பார்ப்போம் தெரியுமா, ஸ்டேஜ் பெர்ஃபார்மரை தான். எதை பார்ப்போம், ஸ்டேஜில் போட்டே கலப்புறாரு, அப்போ ஒரு பவர்ஃபுல்லான ஊழியக்காரராக தான் இருப்பார். ஐயோ பாவம். இல்ல சார், அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கள்ள தீர்க்கதரிசிகளை எதனால கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பதில் சொல்லணும், நம்மளா இருந்தா என்ன பதில் சொல்லுவோம் சொல்லுங்க, நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம், கரெக்டா சொல்லணும். அவங்க சொல்றது நடக்காது, அவங்க பொய்யா சொல்லுவாங்க, இப்படி ஏதாவது ஒன்ன சொல்லியிருப்போம் இல்லையா. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவர்களுடைய கனிகளினாலே. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருவேளை அவனுடைய தீர்க்க தரிசனம் நடக்காம கூட போகலாம், அதனால அவன் கள்ள தீர்க்கதரிசி ஆகவோ கள்ள போதகனாகவோ ஆயிடுறது இல்ல. எதனால கள்ள தீர்க்கதரிசி கள்ள போதகனா, கனிகளினாலே. நான் நல்ல பிரசங்கியாரா இருக்கலாம், அப்ப நான் நல்ல போதகனா அப்படின்னா இல்ல. எப்ப எனக்குள்ள கனி இருந்தா எனக்கு பேர் என்ன, நல்ல போதகன். எனக்குள்ள கனி இருந்தா நல்ல தீர்க்கதரிசி. நான் உண்மையான சத்திய வார்த்தையை பேசினாலும் பரலோகம் என்னை எப்படி கூப்பிட்டும்னா, மாயக்காரனே மாயக்காரனே மாயக்காரனே. ஆனா இதுல ஜோக் என்னன்னா, இதை சொல்லிட்டு ஆண்டவர் கனிகளை பத்தி பேசிட்டு என்ன சொல்றாருன்னா, இவர்கள் ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு வர்ற. அது என்ன சார் ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு வர்ற அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்றேன். கனிகள், கனி இருக்கு, ஆவியின் கனி இருக்கு, எத்தனை இருக்கு, 9. சரியா? இதுல எதையாவது 1-2 போத்திக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கும், அது அன்பா இருக்கிறது மாதிரி, அடுத்து இச்சையடக்கத்தோட இருக்கிறது மாதிரி. இவர் ரொம்ப சாந்தமா. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டா, நல்ல ஊழியக்காரனுக்கு அழகு என்னன்னா, 9 கனிகளும் என்னிடத்துல வரணும்னு விரும்புறவன். 9 கனியும் என் இருதயத்துல வேணும் ஆண்டவரே. ஏன், நீங்க சொல்லிருக்கிறீங்கல்ல புதிய உடன்படிக்கையில, நவமான இருதயத்தை உனக்கு. இந்த நவமான இருதயங்கிறதுனா என்ன தெரியுமா, 9 கனியும். நாம் என்ன செய்வோம் தெரியுமா, இதுல ஏதாவது இந்த ஆட்டுத்தோலை போத்தின ஓநாய்கள்லாம் என்ன செய்யும்னா, இதுல எதையாவது 1-2 மேல போத்திக்கிட்டு, அவர் ரொம்ப சாந்தமான ஊழியக்காரரு.
தோல். அவர் ரொம்ப இச்சையடக்கத்தோட இருப்பார். தோல். ஒரு நல்ல ஊழியக்காரன்னா 9க்கும் வாஞ்சிக்கணும், 9க்கும் ஏங்கணும். எப்ப ஏங்குவான் தெரியுமா? இந்த வார்த்தை அவனை தட்ட தட்ட தட்ட, இந்த வார்த்தையை புசிக்க 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 தான் சொந்த இருதயத்தோடயே போராட ஆரம்பிச்சிருவான். யோ இல்ல ஆண்டவரே, வெளியில செய்யற கிரியைகளை காட்டிலும் என் இருதயம் இப்படி இருக்கு ஆண்டவரே. இந்த மாம்ச சிந்தை என்ன தெரியுமா செய்யும்? அடுத்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம், 8-7. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும், நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும், கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. என்ன செய்தான்? கீழ்ப்படியவோ படியல, அடுத்து படிய கூடாமலும். ஏன் தெரியுமா? நீங்க எல்லாரும் ஆக்ஷன்ஸையே பாக்குறீங்க. எதை பாக்குறீங்க? காலையில் 4 மணிக்கு எழுந்திருப்பது எப்படி, 2 மணி நேரம் ஜெபிப்பது எப்படி, ஒரு 10 அதிகாரத்தை படிப்பது எப்படி, 10 ஸ்டெப்ஸ் உங்களுக்காக. இந்த ஒரு 500 ரூபாயை மட்டும் செலுத்தி இந்த புஸ்தகத்தை வாங்குங்கள். நீங்களும் போய் என்ன செய்வீங்க? ஐயா விஷயம் என்ன தெரியுமா? இந்த இருதயம் வசனத்தினால நவமானதாய் மாறுகிறதற்கு ஒப்பு கொடுக்கும் போது 4 மணிக்கு தானா முழிப்பு வரும். இந்த இருதயம் நவமான இருதயத்துக்கு மாறுகிறதற்கு இந்த வசனத்தை நான் எடுக்கும் போது, அதான் சொல்லுவேன், 1000 வசனம் படிச்சு உள்ள ஏறாம இருக்கிறதுக்கு ஒரு வசனத்தை படிச்சு கீழ்ப்படிகிறதுக்கு ஒப்பு கொடுங்க. That is so powerful. எனக்கு அந்த வசனம் தெரியும், இந்த வசனம் தெரியும். அதான் சில ஏதாவது உபவாச கூட்டம் ஏதாவது இருக்கும்ல, அப்போ ஜெப குறிப்பு சொல்லுவோம், அக்கா இதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், இந்த அக்கா வீட்டில் மனப்பாடம் பண்ண 50 வசனத்தை எங்கே தான் வந்து ஒப்பிக்கும்? ஆண்டவரே ஆதி ஆகமத்தில் அதை சொன்னீரே, லேவிய ராமத்தில் அதை சொன்னீரே, யாத்ராமத்தில் அதை சொன்னீரே, உன்ட்ட சொன்னதுதாம்மா தப்பு, உன்ட்ட சொல்லாமல் இருந்திருக்கும். நான் இது வீட்டில் மனு படித்தோம், ஆனால் அந்த அக்காவுக்கு அந்த வசனத்துக்கும் சம்பந்தமே. ஏன்னா அது புசிக்கலை, படிக்கி அது புசிக்கல, என்ன செய்து? படிக்கி. ஆனா புசிச்சிருந்தா என் எண்ணம், என் ஏக்கம், என் உணர்வு எல்லாம், ஆண்டவரே நவமான இருதயத்தை எனக்கு தரேன்னு சொன்னீங்கல்ல ஐயா, அந்த உடன்படிக்கை நம்புறேன், என் இருதயத்தை மாத்தும் ஐயா. சோம்பேறித்தனம் சரீரத்தில் இல்லை, தெரியுமா உங்களுக்கு? எங்க இருக்கு தெரியுமா? பலவீனம் சரீரத்தில் இல்லை, எங்க இருக்கு தெரியுமா? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. யாரு? 3 பேர் சரியான தூக்கம், நல்ல கொரட்டை விட்டு தூக்கம். அதோட நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமா சார், காலையில இருந்து நடந்திருக்காங்க, டயர்டா என்ன பண்றாங்க, அப்படிதானே சொல்லுவோம். ஆனா அந்த கல் நெஞ்சக்கார மனுஷன் இயேசு என்ன சொல்றாருன்னா, ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் எந்திரிச்சு சோம் பண்ணுங்கிறார். நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? என்ன ஒரு கல் நெஞ்சம், காலையில இருந்து சுத்தி இருக்கேன், படுக்க விட்டா. அதுதான் மாம்சத்தை புசிக்கிறவனுடைய வல்லமை. அதனால தான் இயேசு சொன்னார், ஐயா என் மாம்சத்தை என்ன செய்? புசி. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப மாம்சத்தை புசிக்க ஆரம்பிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா கீழ்ப்படித்தல் வர ஆரம்பிச்சிடும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இருதயத்துல மாற்ற வர ஆரம்பிச்சிட்டாலே, இருதயத்துல மாற்ற வர ஆரம்பிச்சிட்டாலே கீழ்ப்படிதல் தானா வர ஆரம்பிக்கும். கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனுக்கு பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? அவன் என்னிடத்தில் அன்பு கூறுகிறான். என்ன பண்றான்? இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு தான் தெய்வம் இவ்வளவு பெரிய ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்கு. எதுக்கு? அன்பு. ஏன் ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆண்டவருடைய பிரதானமான முதல் கட்டளை என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், ஃபர்ஸ்ட் அதான். என்னது? முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் அன்பு. அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிங்க, பிடிச்சு சொல்லுங்க, புசிச்சாதான் இருதயத்துக்குள்ள போய் அந்த இருதயத்தை போய் நோண்டிக்கிட்டே இருந்தா தான் வெளியில கிரியை கீழ்ப்படிதலா வரும். கீழ்ப்படிதல்ல நடக்க ஆரம்பிச்சாதான்
தெய்வத்தை அன்பு செய்ய முடியும். அல்லேலூயா. இப்ப மாம்சத்தை சொல்லிட்டார். அடுத்து சொன்னாரு, என் ரத்தத்தை என்ன செய்ய. இது அதை விட பயங்கரமானது. மாம்சத்தை சாப்பிடுங்க போதே அவனுக்கு மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்றாரு இந்த மனுஷன்? அடுத்து என்ன சொல்றாரு? என் ரத்தத்தை வாசிங்க. லேவியராகமம் 17வது அதிகாரம் 14வது வசனம். லேவியராகமம் 17:14. சகல மாம்சத்துக்கும் ரத்தம் உயிராயிருக்கிறது. சகல மாம்சத்திற்கும் எது உயிராயிருக்கிறது? ரத்தம் உயிராயிருக்கிறது. ரத்தம் ஜீவனுக்கு சமானம். ஆகையால் எந்த மாம்சத்தின் ரத்தத்தையும் புசிக்க வேண்டாம். சகல மாம்சத்தின் உயிரும் அதில் நானே. ஐயோ, சூப்பரா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஐயா, எந்த ரத்தத்தையும், எந்த மாம்சத்தோட ரத்தத்தையும் நீங்க என்ன செய்யக்கூடாது. ஆனா இப்ப இயேசு வந்து சொல்றாரு, என் ரத்தத்தை என்ன செய். அல்லேலூயா. ஏன் அதை சொல்றாருன்னு சொல்றேன். ஏன் அதை சொல்றாருன்னா, அவர் அதை சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, எந்த மாம்சத்துல இருக்கிற ரத்தத்தையும் நீ என்ன செய்யாத. ஆனா இவர் சொல்றாரு, என் மாம்சத்திலிருந்து வர்ற ரத்தத்தை பானம் பண்ணு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரத்தத்துல என்ன இருக்கான் சொல்லுங்க. ரத்தத்துல என்ன இருக்கு? ஜீவன் இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரெல்லாம் இந்த வார்த்தைய புசிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்குள்ள எல்லாம் கர்த்தருடைய ஜீவன் உட்பிரவேசிக்கும். எது பிரவேசிக்கும்? எது பிரவேசிக்கும்? உங்களை இன்னும் குலைக்கலா சொல்றேன், ஈஸியா சொல்லணும்னா, இந்த வார்த்தை இருக்குல்லம்மா, இந்த வார்த்தைய நீங்க புசிச்சு இந்த வார்த்தையின்படி நடக்கிறதற்கு உங்க இருதயத்தை சாய்க்கிறீங்க, நினைவுகளை மாத்துறீங்க, உங்க இருதயத்தை மாத்துறீங்க, சுத்த இருதயத்துக்குள்ள கொண்டு வரீங்கனாலே அடுத்த நிமிஷம் உங்களுக்கு பானம் பண்ணும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொன்னேன், மாம்சத்தையும் ரத்தத்தையும் ஒரு நாளும் பிரிக்க முடியாது. என்ன செய்ய முடியாது? என்ன செய்ய முடியாது? நம்ம ஆளுங்க அதை பிரித்து அதில் PhD வாங்கிட்டோம். என்னது? ஏசப்பா வார்த்தைக்கு என் இருதயத்தை மாத்துறதுக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டேன். ஆனால் இயேசுவின் ரத்தம், அட்டிங்க அப்பா, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி. அந்த ரத்தம் எங்க செடியில இருந்து தான் வந்துச்சுக்கா? அந்த ரத்தம் என்ன மண்ணில இருந்து வந்துச்சா? அந்த ரத்தம் மரத்துல இருந்து வந்துச்சா? அந்த ரத்தம் மிருகத்துல இருந்து வந்துச்சா? இல்ல சார், அந்த ரத்தம் அவருடைய மாம்சத்துல இருந்து வந்தது. மாம்சத்தை எடுக்கிறவனுக்கு தான் ரத்தம். வார்த்தையை வச்சு இருதயத்தையும் நினைவையும் யோசனைகளை வகையறுத்து மாற்றணும்னு நினைக்கிறவனுக்கு தான் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை. உங்களுக்கு அது இல்லையே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க வார்த்தையையும் ரத்தத்தையும் ரொம்ப பிரிக்கிறீங்க. அப்படி பிரிச்சு பிரிச்சு தான் பவரே இல்லாம வாழ்றோம். அல்லேலூயா. ஆண்டவர் முதல்ல சொன்னாரு, உங்களுக்கு நவமான இருதயத்தை, புதிய இருதயத்தை, சதையுள்ள இருதயத்தை தருவேன். தந்துட்டு என்ன செஞ்சார்னா, என்னுடைய ஆவிய உங்களுக்குள்ள வைப்பே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரிசுத்த ஆவியானவருடைய ஜீவன் உட்பிரவேசிக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரத்தம் சுத்திகரிக்கிறது. அதுவும் பேதுரு ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள். எப்படி சொல்றாரு? அந்த வசனத்தை தெளிவா சொல்லுங்க. போட ஆவியினாலே எதுக்கு கீழ்ப்படிஞ்சு? எதுக்கு கீழ்ப்படிஞ்சு? சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு உங்க ஆத்துமாக்களை. அப்ப என்ன செய்யுதுன்னா, முதல்ல மாம்சத்தை புசிக்காம வார்த்தையின்படி என் இருதயத்தை ஒருமனப்படுத்தாம என்னத்தான் இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம்னு கூவுனாலும் சரி ஒன்னும் நடக்க போறது இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அந்த மாம்சத்துக்கு, இயேசுவின் மாம்சத்துக்கு இயேசுவின் ரத்தம் சொந்தக்காரரா இருக்கிறது போல இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர்.
இந்த வார்த்தைக்கு என் இருதயத்தில் இடம் கொடுக்க 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 அவர் என்னை நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். அவர் என்னை அதிகாரமுடையவனாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அதனால தான் வசனம் சொல்லுது, வாசிங்க 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9-10. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அடுத்து, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். எதனால வெளிப்படுத்தியிருக்கிறார்? எதனால வெளிப்படுத்தியிருக்கிறார்? ஐயா அங்க ஒரு வசனத்தை அழகா எழுதுறாரு. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்கள். யார் அன்பு கூறுகிறவர்கள் என்றால், வசனத்திற்கு தன்னுடைய இருதயத்தை சாய்த்திருக்கிறவர்கள் தான் அவரிடத்துல அன்பு கூறுறவங்கன்னு அர்த்தம். அப்படி அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆலயங்களையும் ஆராய்ந்து. அவங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? உறவு. இதுக்கு பேர் என்ன? எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் எவர்கள் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் புத்திரர்கள் எழுதல. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய அந்த புத்திரராய் இருக்கிறவர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். அதனாலதான் அதுக்கு பேர் என்ன தெரியுமா? கம்யூனியன். என்னது? I commune with God அப்படின்னா அவரை நான் அறிந்து கொள்ளுகிறதற்கும் மனுஷ மூளைக்கு எட்டாத பல காரியங்களை எனக்கு அவர் சொல்லுவாராம். எப்போ? பானம் பண்ணும்போது. ஆனா பானம் பண்றதுக்கு முன்னாடி, அதனால தான் வசனத்தை 5வது மத்தேயு மலை பிரசங்கத்துல முதலாவது ஆரம்பிக்கும் போது பியூட்டிஃபுல்லா சொல்றார் அவரு, சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள். யாரு சார் அவருக்குள்ளதை எனக்கு சொல்ல முடியும்? யாரு சார் ரகசியங்களை வெளிப்படுத்த முடியும்? யாரு வெளிப்படுத்த முடியும்னா பரிசுத்த ஆவியானவர் தான் அதை செய்ய முடியும். யார சிநேகிதனா நினைக்கிறாரோ, யார மனவாட்டியா நினைக்கிறாரோ, யார தன்னுடைய உறவுக்கு உட்பட்டவர்களா நினைக்கிறாரோ அவருக்கு ரகசியங்கள் என்ன செய்றாரா? ஆண்டவருடைய சித்தம் அறிகிறது எப்படி? தேவனுடைய சத்தம் கேட்பது எப்படி? ஆண்டவருடைய திட்டங்களை அறிந்து கொள்வது எப்படி? சிம்பிள் சார், இன்டிமேசி. When you are so close with God அப்படினா என்ன அர்த்தம்? இந்த வார்த்தையை வச்சு இந்த மாம்சத்தை புசிச்சு என் இருதயத்தை ஒருமனப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன் அப்படினாலே அடுத்து பானம் பண்றதுக்கு ஆவியானவர் எனக்குள்ள அவருடைய ஆவி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரா? ஊத்திக்கிட்டே இருக்கிறாரா? ஏன் அப்படின்னா உள்ள இருக்கிற வசனம் ஜீவன் அடையும்படி ரத்தம் ஊற்றப்படுகிறதுன்னு அர்த்தம். ஜீவன் பலருக்கும் உள்ள ஜீவன் இல்லாம இருக்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? நீங்க வார்த்தை அசட்டை பண்றதுதான். நீங்க இன்னையில இருந்து சரியா உங்க யோசனைகளையும் உங்க மைண்ட்ல வர்ற ஒரு தாட்டையும் வசனத்தோட இடிச்சுக்கிட்டே இருங்களேன். ஒரு பெரிய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை உங்களால உணர முடியும். I tell you, இப்ப இருந்து இந்த இடத்துல இருந்து நீங்க கிளம்பணும்னு சொல்றேன். உங்க நினைவுகள் வரும் தெரியுமா? உங்க யோசனைகள் வரும் தெரியுமா? டக்குன்னு இயேசுவின் நாமத்தினால இந்த சிந்தையை நான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள சிறைப்படுத்துகிறேன். இந்த சிந்தனையை மாற்றும்படி எனக்கு நல்ல இருதயத்தை கொடுக்கும்படி கர்த்தர் எனக்காக மரித்திருக்கிறாருங்கிற அந்த அஃபென்சிவ் மோடுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பிக்கிட்டே இருப்பார், சுத்திகரிச்சு கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களுக்கு ரகசியங்களை சொல்ல விரும்புகிறார். வாசிச்சு முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 11:29. எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால். எதை நிதானித்து அறியாததினால்? கர்த்தருடைய சரீரம். எதை நிதானித்து அறியல?
நாம இந்த போஷனை படிக்கும் போதெல்லாம் அதுக்கு அடுத்து இருக்கிற வசனத்தை தான் படிப்போம். என்ன வசனம்? தம்மை தாமே நிதானித்து அறிந்தால், சொல்லுங்க, நியாயம் தீர்க்க. இதைத்தான் நம்ம தியானிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா இங்க தெய்வம் என்ன சொல்றாருன்னா, அழகா திருப்பி படிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால். எதை நிதானித்து அறிய சொல்றாரு? எதை நிதானித்து அறிய சொல்றாரு? நான் ஒரு காரியத்தை சொல்றேன். என்னைய நான் நிதானிச்சு அறிகிறதற்கு முன்னாடி தேவனுடைய சரீரத்தை நிதானிச்சு அறியணுமா? எப்படி சார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது என்னுடைய மாம்சம், இது என்னுடைய ரத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாம்சத்தை புசிக்கிறேனான்னு பார்க்கணுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? வார்த்தையின்படி என் இருதயத்தை ஒருமனப்படுத்துறேனான்னு கவனிக்கணுமா? அடுத்து எனக்குள்ள ஜீவன் பிரவேசிக்கும்படி பரிசுத்தாவியானவருக்காக ஏங்குகிறேனா, வாஞ்சிக்கிறேனா, கேட்கிறேனாங்கிறத கவனிக்கிறாரா? இதுக்கு பேர் தான் அவருடைய சரீரத்தை நிதானிக்கிறதா. இங்க ஒரு முறை கம்யூனியனுக்கு வரும் பொழுது இதை நிதானிக்கிறீங்களா? என் இருதயத்தின் நினைவு இந்த வசனத்தோட ஒப்பிட்டு போகுதா? நிதானிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியினால நான் நடத்தப்படுறேனா? நிதானிக்கிறீங்களா? இதை நிதானிக்காம எதுல கை வைக்க கூடாதான்? கை வச்சா என்ன ஆகுமா சொல்லுங்க? அந்த வசனத்தை திருப்பி படிங்க. தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஆவியானவர் நமக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றால், கர்த்தர் நமக்கு நவமான இருதயத்தையும் புதிய ஆவியையும் நமக்குள்ள வைக்க விரும்புறார்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லிருங்களேன். இதை படிக்கும் போதெல்லாம் நான் யோசிப்பேன், அபாத்திரமாய். இத சொல்லிட்டு தான் அடுத்த வசனம் என்ன சொல்றாருன்னா 31, நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். முதல்ல தேவ சரீரத்தை நிதானிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, என் இருதயம் இந்த வசனத்தோடு போராடுதா? அப்படி பலவீனமா உணர்கிற என் இருதயத்துக்குள்ள உங்களுடைய ஆவிக்காக ஏங்குதா? பானோ அப்போ ரெண்டையும் கேக்குதா? நான் சொல்றேன், நீங்க போய் பாஸ்டர் கிட்ட ஆண்டவரே பாஸ்டர் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் தாங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடி யாருக்கிட்ட கேட்கணும் சொல்லுங்க? யாருக்கிட்ட கேட்கணுமா? அதாங்க, இத கேட்க பாஸ்டர் கிட்ட கையை நீட்டுறதுக்கு முன்னாடி, ஐயா எனக்கு அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் தாங்க ஐயான்னு கையை நீட்டுறதுக்கு முன்னாடி யாருக்கிட்ட கேட்கணும்னா, ஏசையா உங்க மாம்சத்தை நான் என்ன செய்ய போறேன்? புசிக்க போறேன், உங்களுடைய ரத்தத்தை நானு பானம் பண்ண போறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? புதிய உடன்படிக்கைக்கு உட்பட போகிறேன். இதனுடைய அர்த்தம் என்ன? நவமான இருதயத்தை எனக்கு தந்து புதிய ஆவியை எனக்குள்ள தாங்க ஆண்டவரே, அதுக்காகத்தான் கையை நீட்டுறேன்னு தெரியணுமா? இப்படி ஒரு அறிவு நம்மளுக்கு வந்துருச்சுன்னா அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா? நம்மை நாமே நிதானித்து அறிவோம். இல்ல ஆண்டவரே, நான் அப்படி இல்ல ஆண்டவரே அப்படிங்கறத ஆட்டோமேட்டிக்கா உள்ள உணர ஆரம்பிச்சிருவோம். அந்த உணர்வு வந்துருச்சுனாலே மனம் திரும்புதலுக்கு நேரம் நடத்திடும். மனம் திரும்புதல் வந்துருச்சுனாலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள், சுத்திகரிப்புக்கும் மேற்பட்டவர்கள், சாபம் உடைக்கப்படுகிறதற்கும் மேற்பட்டவர்கள், உலக பிரகாரமாக ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கும் மேற்பட்டவர்கள், மொத்தத்துல அவரை போல மாறுகிறவர்கள். எழும்பி நிற்போமா? தேங்க்யூ ஃபாதர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல இருதயத்தை திறந்து வாஞ்சையோட கேளுங்க. ஐயா, இதுதான் உங்க புதிய உடன்படிக்கைனா இன்னைக்கு அதை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. ஒவ்வொரு நாளும் நான் உங்க மாம்சத்தை புசிக்கணும், ரத்தத்தை பானம் பண்ணணும், ரத்தத்தை பானம் பண்ணணும். நான் சொல்றேன், புசிக்கிறவனுக்கு தான் ஜீவனை கர்த்தர் அனுப்புகிறார், படிக்கிறவனுக்கு இல்ல. கண்ணை மூடி
உத்தம நிதானிப்பு உங்களுக்கு உண்டா இருக்கட்டும். சரியா? ஏதோ கூட்டத்துக்கு வந்தோம் போனோம் கேட்டோம் இல்லை, கண்ணை மூடி அமைதியா இருந்து, ஆண்டவரே என் இருதயத்தை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க, என் நினைவை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க, உம்முடைய வசனம் என் கிரியைகள் இல்லப்பா, என் இருதயத்தை புடமிடட்டும், என் இருதயத்தை புடமிடட்டும். பலரையும் பரிசுத்தாவியானவர் தொடாம இருக்கிறதற்கு, அந்த இரத்தத்தினுடைய ஜீவன் உங்களுக்குள்ள பிரவேசிக்காமல் இருக்கிறதற்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? உங்க இருதயத்தை கர்த்தருக்கு கொடுக்காததுதான். உங்க கிரியைகளை மாற்றுகிறதற்கு எவ்வளவோ போராடுறீங்க. மட்டும் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக இந்த 40 நாட்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற நம்மோடு கூட ஆண்டவர் தொடர்ந்து பேசி வருகிறார். ஆண்டவர் நமக்கு நவமான இருதயத்தையும் புதிதான ஆவியும் கர்த்தர் தந்து இந்த நாட்களிலே நம்முடைய இருதயமும் நம்முடைய ஆவியும் கர்த்தருக்கு ஏற்ற விதமாய் மாற்றும்படிக்கு கர்த்தர் இந்த நாளில் பேசின வார்த்தைகளுக்காக எல்லா வாய்களை தருத கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, இது ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு நவமான பாஷை ஆண்டவர் இருதயத்தை கொடுக்கவும், புதிதான ஆவியை உடையவர்களாய் நாங்கள் மாறவும், எங்களுக்காய் சிலுவையிலே தம்மை தாமே ஆண்டவரே நீர் ஒப்பு கொடுத்து தம்முடைய ஜீவனை எங்களுக்காய் நீ கொடுத்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய அக்கிரமங்களை சுமந்தீர், பாவங்களை சுமந்தீர், எங்களுடைய நோய்களை சுமந்தீர், எங்களுடைய பலவீனங்களை சுமந்தீர், எங்களுடைய துக்கங்களை சுமந்தீர். எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து எங்களுக்கு ஆண்டவரே புதிய இருதயத்தையும் புதிதான ஆவி எங்களுக்கு நீ தரும்படிக்கு தம்மை தாமே ஜீவ பலியாக கிருபாதார பலியாக சிலுவையில் எங்களுக்காய் நீர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாட்களிலே நம்முடைய சிலுவை தியானத்துக்கு ஆண்டவரே தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஒவ்வொருடைய இருதயங்களும் மாறட்டும், ஒவ்வொருடைய ஆவிகளும் உமக்கேற்ற ஆவியாய் மாறட்டும். ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ஸ்தோத்திரம், உமக்கு பிரியமுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றும். ஒவ்வொருடைய மனம் புதிதாகிறதுனாலே ஆண்டவரே மனது இருதயமும் மறுரூபம் அடையட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகள் 30, 60, 100 அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணட்டும் அப்பா. நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இந்த வார்த்தைகள் அமைந்து விடாதபடிக்கு ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்கும் ஜீவனுக்கு நேராக இந்த வார்த்தைகள் பிள்ளைகளை நடத்தி கொண்டு போகும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதி அப்பா, மை துதிக்கிறோம். படைக்கப்பட்ட காணிக்கைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. 30, 60, 100 அவளுக்கு கர்த்தர் திரும்ப கொடுப்பீராக. அவருடைய களஞ்சியங்கள் நிரம்பட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஊழியத்தை நடத்துகிற அன்பு சகோதரருக்காக சகோதரிக்காக பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. உடைய பிள்ளைகளுக்கு நீ கொடுத்த இந்த ஆண்டவரை தரிசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த இடத்திலே கர்த்தர் தொடர்ந்து ஜனங்களை உடைய பிள்ளைகளை கொண்டு ஆசீர்வதியும். கர்த்தர் ஆண்டவரே சாமுவேல் ஜனங்களை கர்த்தரண்டை திருப்பினான் என்ற வார்த்தையின்படி ஜனங்கள் கர்த்தருக்கு நேராக சிலுவைக்கு நேராக திருப்பப்படும்படிக்கு ஆண்டவர் தொடர்ந்து உடைய பிள்ளைகளை பயன்படுத்தும் என்று ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதி ஜெபிக்கிறோம். 1000 ஜனங்களுக்கு, கோடான கோடி ஜனங்களுக்கு ஆண்டவரே மனம் திரும்புதலுக்கும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியை பொறுப்படுத்திக் கொள்ளும். மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இவர் இருக்கிற நாட்களில் நடக்கிற கூட்டங்கள் எல்லாம் ஆசீர்வதியும். தம்முடைய சித்தத்தை பூர்ணமாய் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியமும் ஐக்கிய சமாதானமும் ஆறுதலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு இன்னும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.